यन्त्रस्थानम् आवृतीनां पूजनं सम्यक् आचरेत् प्रतिवारम् अशक्तानां शुक्रवारः नियम्यते मूलदेवी प्रभारूपाः स्मर्तव्य अङ्गदेवताः तद्प्रभापटलव्याप्तं त्रैलोक्यं च विचिन्तयेत्. ஸோ இப்போ தேவியோட பூஜை எப்படி பண்ணணுங்கிறத தான் சொல்லின்னு வந்திருக்கா. பாக்கிய பூஜையை தான் சொல்கிறான். ஆனால் பாக்கிய பூஜைக்கு முன்னாடி ஆந்தரிக பூஜையெல்லாம் நமக்கு தோன்றது என்ன, ஆந்தரிக பூஜை வர்ணிக்கிறாளாங்கிற அளவுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கா, விஸ்தாரமாக சொல்லிட்டு இருக்கேன்றா தேவி. என்ன சொன்னா, நீ மனசுக்குள்ளே காலங்காத்தால் எழுந்திருக்கும் போதே மனசில் சகசராரத்தில் வந்து அமிர்தமயமாக இருக்கிறேன், கீழே பொழியறேன் அப்படியெல்லாம் நினச்சிட்டே தான் எழுந்திருக்கணுன்றா. அப்படி ஃபுல்லாக வர்ணிச்சுட்டு தான் பாக்கிய பூஜைக்கே வரா. பாக்கிய பூஜை பண்ணும்போது அந்த லிங்கத்தில் என்னுடைய விக்கிரகத்தை எடுத்துட்டு அதில் வந்து ஆவாகனம் பண்ணி இவ்வளோ நாள் மனசில் வச்சுட்டு இருந்தது அப்படியே அந்த தேவி மேலே ஆவாகனம் பண்ணி வச்சுண்டு அதுக்கப்புறம் அது சுற்றி உள்ள தேவதைகளெல்லாம் என்ன சுற்றி இருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் நீ பூஜை பண்ணுன்ட்டு போன இதெல்லாம் முடிச்சான். ஸோ எத்தனை ஸ்தானம் ஆவர்த்தீனாம்னா ஆவரண தேவதைகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர்களுக்கெல்லாம் நல்ல பூஜனம் சமயகாச்சரை நல்ல பூஜை பண்ணு. பிரதி வாரம் அசக்தானாம் டெய்லி பண்ணணும். வாரம்னால டே, எவ்ரிடே என்னால் பண்ண முடியல, தேவி பூஜை என்னால் பண்ண முடியல அப்படின்னு சக்தி இல்லை அப்படிங்கிறவா, சக்தி இல்லாதவா. இது சுக்கிரவாரமா? ஆமாம், சுக்கிரவாரகா நியமித்தே. சுக்கிரவாரங்கிறது வெள்ளிக்கிழமை மட்டுமாவது பண்ணட்டும். வெள்ளிக்கிழமை தோறுமாவது தேவி பூஜை பண்ணுங்கோ. நியமியத்தேனது நியமிக்கப்பட்டிருக்கிறது. மூலதேவி பிரபா ரூபா, அதான் மூலதேவியுடைய பிரபையான ஒளி பொருந்திய ரூபம். ஸோ மூலதேவின்னு மெயின் டெய்டி ஆவரண தேவதைகளிலே மூலதேவி. அங்க தேவதாக ஸ்மர்த்தவியாக, அவளையும் அப்படி பிரபரூபமாக இருக்கா, பிரபையோடு இருக்கா. அவளை சுற்றி எல்லாம் அங்க தேவதைகள், அவளுடைய அங்க தேவதைகளால் வாராகி, சாமுண்டி, மாதங்கி, ஏகப்பட்ட தேவதைகள் இருக்காளே, அப்படி அவளையெல்லாம் நினைக்கணும். ஸ்மர்த்தவியா, நினைத்து கொள்ள வேண்டும். தத் பிரபா பட்டல வியாப்தம், அவளுடைய பிரபையினாலே இவர்களுக்கெல்லாம் ஒளி அப்படியே வீசுறது. தேவியோட மூலதேவியோட ஒளியாகப்பட்டது எல்லா ஆவரண தேவதைகளின் மேலே பிரபா படலமாக அப்படி வீசுறது. வியாப்தம் திரைலோக்கியம் வியாப்தம், அது மட்டும் இல்லை, உலகம் முழுசும் அந்த பிரபையாகப்பட்டது பரவறது. விஜிந்தையே, இப்படி நினச்சிக்கோ, தேவியோட ஒளியாகப்பட்டது அந்த ஏரியா மட்டும் இல்லையா, 3 லோகத்தையுமே வியாபித்து பரவுகிறதுன்னு நினைச்சுக்கோ. मूलदेवीं च पूजयेत् गन्धादिभिः सुगन्धैस्तु तथा पुष्पैः सुवासितैः. ஸோ புனகன மீண்டும் ஆவர்த்தி சகிதா மூலதேவி, கூடையே எல்லா தேவதைகளும் பக்கத்திலே இருக்கா அப்படின்னு அவளோட கூட சேர்ந்த அந்த தேவியை, மூலதேவியை பூஜை பண்ணு. இப்போ மூலதேவிக்கு பூஜை பண்ணு. கந்தாதிபிகி, அதான் கந்தம் என்னது, சந்தனம் எல்லாம் காட்டணும். தேவிக்கு சந்தனம் இது பண்ணணும், கந்தம் சமர்ப்பியாமின்னு சொல்லணும். சுகந்தைகின்னு சந்தனம் எல்லாம் வைத்துக்கொண்டு அகரு சந்தனம் எல்லாம் கந்த பொருட்கள் இல்லையா, அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம். ததா புஷ்பைகி, அதுக்கப்புறம் புஷ்பம் சாத்தனம், தேவிக்கு புஷ்ப மாலை போடலாம், புஷ்பத்தை சமர்ப்பியாமின்னு போடலாம். சுவாசிதைகி, நல்ல மனமான மலர்களை கொண்டு தேவியை பூஜை பண்ணணும். नैवेद्यैः तर्पणैश्चैव ताम्बूलैः दक्षिणादिभिः तोषयेत् मां त्वत्कृतेन नाम्नां साहस्रकेन च. ஸோ நைவேத்தியம் லாஸ்ட்டாக பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் நைவேத்தியம் கொடுக்கணும் தேவிக்கு. தர்ப்பணன்னு திருப்திப்படுத்தணும். நைவேத்தியகி தர்ப்பண இஷ்டைவ, அவளுக்கு திருப்தி ஏற்படுற மாதிரி நல்லா அந்த நைவேத்தியம்லாம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து தட்சிணாதிபிகி, தட்சிணையாக எல்லாம் வந்திருக்கிறவாளுக்கு பிராமணோத்தமர்களுக்கெல்லாம் தட்சிணை கொடுத்து தோஷயேத்மாம், அப்படியாக நீ என்னை சந்தோஷப்படுத்து. யார் ஹிமவான்ட்ட சொல்லிட்டு இருக்கா, தேவியே சொல்லிட்டு இருக்கா, இப்படியாக நீ என்னை சந்தோஷப்படுத்து. தொத்கிருத்தேன, நீ செய்கிறதால, ஹே ஹிமவானே நீ செய்யக்கூடியதுனால என்னை இப்படி திருப்திப்படுத்து. நாம் சாகசரக்கணச்சா, அதாவது என்னோட 1000 இது லலிதா சாஸ்திரம் படிக்க வேண்டியதான். ஸோ நாம்னா சாகசரக்கேனச்சான்னு 1000 நாமத்தோடு கூட என்னை திருப்தி பண்ண வேண்டும். நைவேத்யைஹி தர்ப்பணைஹி ச ஏவ தாம்பூலைஹி தக்ஷிணாதிபிஹி தோச்சயேத் மாம்
कवचेन च सूक्तेन अहं रुद्रेभिः इति प्रभो देवी अथर्वशिरो मन्त्रैः हृल्लेखा उपनिषद्वमैः महाविद्या महामन्त्रैः तोषयेत् मां मुहुर्मुहुः क्षमापयेत् जगद्धात्रीं प्रेम आर्द्र हृदयः नरः. ஓகே. கவச்சேன ச சூக்தேன தேவி கவச்சம். ஸோ தேவி கவச்சத்தால் சொல்லு. தேவி சூக்தம்னு இருக்குது, எல்லாம் இருக்குது. தேவி சூக்தம்லாம் இருக்கே. புருஷ சூக்தம் மாதிரி தேவி சூக்தம் இருக்குது, ஸ்ரீ சூக்தம் இருக்குது. எல்லா சூக்தங்களினால நீ கவச்சத்தினாலையும் தேவி கவச்சத்தினாலையும், அது தவிர அதர்வ ஷிரகன்னு சொல்லும்போது அதர்வ வேதத்தில் ஒன் ஆஃப் தி உபனிஷதம் இருக்குது. அது வந்து அதர்வ சிரஸ்னே பேர் அதுக்கு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்லோகம் வந்து அகம் ருத்ரேபி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸோ அகம் ருத்ரேபிகின்னு ஆரம்பிக்கிற அதர்வன இது சிரஸ்ங்கிற உபனிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களாலும் என்ன பிரார்த்தனை பண்ணுன்றா, என்ன சொல்லு, என்ன தேவியை கும்பிடு. தேவி அதர்வ சிரோ மந்திரகி, அதான் அதர்வ சிரோ மந்திரமாக ஆரம்பிக்கிறது. அதர்வ சிரோ உபனிஷத்தெல்லாம் தேடி பார்த்தா தான் தெரியும் அது. அதில் இந்த மந்திரம் இருக்குது. அகம் ருத்ரேபிகி அப்படின்னு ஆரம்பிக்கிற மந்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லு. அப்புறம் ஹ்ரில்லேகா உபனிஷத் பவைஹி, ஹ்ரீம், அந்த ஹ்ரீம், அந்த ஹ்ரில்லேகா உபனிஷத், அது ஹ்ரில்லேகா உபனிஷத் பவைஹின்னு சொல்லும்போது ஹ்ரில்லேகா மந்திரம் அந்த அந்த அதர்வசிர உபனிஷத்துலேயே வருது. அதுலேயே ஒன் ஆஃப் தி பார்ட். ஸோ அதனாலையும் என்னை நீ பூஜை பண்ணு, என்ன சோஸ்திரம் பண்ணு. மகாவித்யா மகாமந்திரைஹி தோஷையேத்து. ஸோ மகாவித்யா மந்திரங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா. வித்யா உபாசகர், ஸ்ரீ வித்யா உபாசகர்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த மந்திரங்களால் தோஷையேத் மாம், என்னை சந்தோஷப்படுத்து, என்னை திருப்திப்படுத்தி, என்னை ஸ்துதி பண்ணுன்னு அர்த்தம். தோஷையத்துனா ஸ்துதி பண்ணுறதுக்கு தோஷையத்து தான். முகுர்முகு அடிக்கடி இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும். தேவி சுத்தத்தெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும். க்ஷமாப்பயே ஜெகத்தாத்ரி பிரேம ஆர்திர ஹிருதயோ நரக. அதாவது ரொம்ப அன்பு பெருக்கிட்டுடுறது. தேவியை நினச்சி 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 தேவிட்ட ஒரு பாசம் பக்தி வந்துடுறது. ஆர்திர ஹிருதயமாகிடுது, கனிவோடு இருக்கார். தேவியை நினைக்கும் போதே கண்ணில் தண்ணி வந்துடும் உனக்கு. ஸோ அப்படி கனிவோடு இருக்கக்கூடிய மனிதன் க்ஷமாப்பயே ஜெகத்தாத்ரீம், தான் பண்ணின ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தால், பூஜையில் குற்றம் இருக்கலாம், அந்த பொருட்களில் ஏதாவது சரியான பொருட்கள் இல்லாமல் அந்த பொருட்கள் ஏதாவது கேடு இருக்கலாம், அதுக்கெல்லாம் க்ஷமாப்பணம் கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். தேவிகிட்ட ஜெகத்தாத்ரி, ஜெகத்தை தாங்குவள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்வர். யார்? இப்படிப்பட்ட ஆர்திர ஹிருதயமுடைய மனிதன். कवचेन च सूक्तेन अहं रुद्रेभिः इति प्रभो शिरो मन्त्रैः हृल्लेखा उपनिषद्वमैः महामन्त्रैः तोषयेत् मां मुहुर्मुहुः क्षमापयेत् जगत्तात्रीं प्रेमार्द्र हृदयः. पुलकाङ्कित सर्व अङ्गैः बाष्परुद्ध अक्षिनिस्वनः नृत्यगीतादिघोषेण तोषयेत् मां मुहुर्मुहुः. ஸோ புலகாங்கித சர்வ அங்கைகி, அதான் புலகாங்கிதம் ஏற்படும். தேவியை நினைக்கிற வச்சா கண்ணில் தண்ணி வந்துடும், உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடும். அப்படி இருக்கக்கூடிய அங்கங்களெல்லாம் புல்லரிக்கக்கூடிய அங்கங்களோடு கண்ணீரில் இதை பாஷ்பருத்த அச்சின கண்ணு. ஸோ பார்வையை மறைக்கக்கூடிய அந்த கண்ணீர் பாஷ்பம், அது ஆனந்த பாஷ்பம் தான். இதில் கவலையில் தேவியை கும்பிடுறோம், தேவியிட்ட அன்பு பெருகிறது, அதனால வரக்கூடிய கண்ணீர். ஸோ அச்சுபிகி நிஸ்வனகன்னு சத்தம் வராது. சோஸ்திரம் பண்ணுறோச்சையே தொண்டை தழுதழுத்து போயிடும், சோஸ்திரம் சொல்ல வராது. அப்படி கத்கதம் ஏற்பட்டு விடும். நிஸ்வனகன்னு சத்தம் இல்லாமல் நிருத்யா கீதா ஆதி கோஷேன, அந்த மாதிரி ஆற அளவுக்கு நீ என்கிட்ட அன்பு செலுத்துன்றா தேவி. இப்போ சொல்கிறா ஹிமவானை பார்த்து. அதுக்கப்புறம் நிருத்தியங்கள், டான்ஸுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு, கீதம் பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு, ஆதி கோஷேன அந்த சப்தத்தோட. மாம் தோஷையேத் முகுர்முகு, எனக்கு இப்படி அந்த மாதிரி உற்சவம் மாதிரி என்ன அப்படி ஸ்துதி பண்ணுன்றா. தோஷையேத் சந்தோஷப்படுத்து, ஸ்துதி பண்ணு. पुलकाङ्कित सर्व अङ्गैः बाष्परुद्धाक्षि निस्वनः नृत्यगीत आदिघोषेण तोषयेत् मां मुहुर्मुहुः. वेदपारायणैश्चैव पुराणैः सकलैरपि प्रतिपाद्य यतो अहं वै तस्मात् तैः तोषयेत्तु माम्. வேதபாராயணத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்றா.
ஸோ தேவியோட பூஜைன்னு பண்ணும்போது அங்கே வேத பாராயணமும் பண்ணுறதுக்கு ஆளுகள்லாம் ஏற்பாடு பண்ணு. புராணங்கள் சொல்கிறதுக்கு யாரையும் புராணம் சொல்கிறதுக்கு வராள்னா அவளை வச்சு புராணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சகலைகி அப்படி என்னெல்லாம் முடியுமோ எல்லா ஏற்பாடும் பண்ணு. பிரதிபாத்தியா யதோ அகம்பை, ஏன்னா என்னை அடையிற விஷயம் அப்படிப்பட்ட லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. என்னை பிரதிபாத்தியான என்னை அடைய வேண்டும்ன்றான். ஸோ என்னை அடையிறதுக்குன்னா நீ அவ்வளோ ஒரு அன்போட கனிவோடு எல்லாம் பண்ணணும். பூஜைங்கிறது விஸ்தாரமாக நீ பண்ணணும். ஏதோ அகம்பை தஸ்மாத், ஏன்னா அடைய வேண்டிய விஷயம் நான், சாதாரண லோக விஷயம் கிடையாது. ஸோ ஸ்பிரிச்சுவலாக தேவியையே அடையணுங்கிற ஒரு மேலான ஆசை இருக்கும்போது இதுக்கெல்லாம் நீ பண்ணணும்ப்பா. தஸ்மாத் தைஹி தோஷையேத்துமாம், ஆகவே மேற்சொன்ன விஷயங்களால் அவைகளால் தோஷையேத்தும் மாம், என்னை திருப்திப்படுத்து, சந்தோஷப்படுத்து. வேத பாராயணைஹ ச ஏவ புராணைஹ சகலைஹ அபி பிரதிபாத்யாயதோ அஹம் வை தஸ்மாத் தைஹ தோஷயேத்து மாம். நிஜம் சர்வஸ்வம் அபி மே ச தேகம் நித்யஷஹ அர்ப்பயேத் நித்ய ஹோமம் ததஹ குர்யாத் பிராமணாம்ச்ச சுவாசினிஹி. ஸோ இப்போ இது வந்து நித்தியசக டெய்லியே நிஜம் சர்வஸ்வம், உன்னுடைய பணம் மொத்தத்தை எனக்கு அர்ப்பிச்சுடுங்கிறான். ஸோ எல்லாமே உன்னுடைய அம்மான்னு நினச்சிக்கணும். இந்த மானசீக பூஜையில் தான் மனசில் தான் நினச்சிக்க முடியும். அப்படி யாரை தேடி போய் கொடுக்குறது? தேவி என்ன பிரத்யட்சமாக நமக்கு முன்னாடி வந்து கேட்குறாளா? இல்லையே. ஆனால் மானசீகமாக நீ கொடுத்ததாமா எல்லாமே நான் அனுபவிக்கிற சகல சொத்தோ சகல வசதிகளோ எல்லாம் உன்னோடுது அப்படின்னு ஸ்வம்ன சொத்து. ஸோ தன்னுடைய சொத்தை எல்லாற்றையுமே தேகமும் என்னோடது இல்லை இல்லையா? நான் நமஸ்கரிக்கிறேங்கிற பாவமே வரக்கூடாது. ஏன்னா தேகமே நீ கொடுத்தது, அதுவும் என்னோட இல்லை. நான் என்னத்தை ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன்னு என்னத்தை சமர்ப்பிக்கிறது? அதுவும் நீ கொடுத்தது. அதனால எல்லாமே நித்தியசகா அர்ப்பயத்து, டெய்லியே எனக்கு அர்ப்பிச்சுடும், எதுவும் என்னுடைய இல்லைன்னு கை தூக்கிடுன்றான். அவ்வளோதான். நித்திய ஹோமம் ததா குர்யாத்து, டெய்லி ஹோமமே பண்ணலாம். குர்யாத்து பிராமணாம்ச சுவாசினிகி, பிராமணர்களையும் சுவாசினிகளையும். அப்புறம் அடுத்த லைனில் கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலாக அவளுக்கெல்லாம் பூஜை பண்ணுவா இல்லையா? சண்டி ஹோமம் ஏற்பாடு பண்ணினான்னு பிராமணால உயர்ந்த பிராமணால அவளுக்கு இது பண்ணுவா, பூஜை பண்ணுவா. அப்புறம் சுவாசினிகளை கூட்டு பூஜை பண்ணுவா. அப்புறம் சின்ன கன்னியா பூஜை பண்ணுவா, எல்லாம் பண்ணுவாளே. ஸோ ஒருத்தரையும் பண்ணுன்றான். நிஜம் சர்வஸ்வம் அபி மே சதேகம் நித்யஷஹ அர்ப்பயேத் நித்ய ஹோமம் ததஹ குர்யாத் பிராமணாம்ச்ச சுவாசினிஹி. வடுகான் பாமரான் அன்யான் தேவி புத்யா து போஜயேத் நத்வா புனக ஸ்வஹ்ருதயே யுக்ரமேண விசர்ஜயேத். வட்டுனா சின்ன பிள்ளை, ஒரு குட்டி பையனை அந்த பூனலோட பிள்ளையை கூப்பிட்டு அவரை பாமரான் அன்யான், அது மட்டும் இல்லை அவளை மட்டும் இல்லை, பாமரர்கள் சாதாரண உள்ள மனிதர்கள் யாரெல்லாம் வந்திருக்காளோ அவளையும் அன்யான் எல்லாரும், அது கீழ் ஜாதி எல்லாரையுமே நம்ம வந்து அவளை மரியாதை கொடுத்து சாப்பாடு போடணுன்றான். தேவி புத்தியா எல்லாருமே தேவி ரூபம்னு நினச்சிக்கொண்டான். ஒரு சாண்டாளத்துலேருந்து கீதையில இதே தானே சொல்கிறார் அவர். பிராமணன்லேருந்து சாண்டாளன் வரைக்கும் பசு இது நாய் வரைக்கும், அது வரைக்குமே எல்லாருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன்னு நினச்சிக்கோன்றார். அதனால் அந்த மாதிரி நினைங்கிறான். தேவி புத்தியா, தேவிங்கிற புத்தியில் கூட எல்லாரையுமே அப்படி நீ போஜையத்து, எல்லாருக்கும் சாப்பாடு போடு, எல்லாருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். நத்வா புனக ஸ்வாஹிருதையே, அப்படி வணங்கி உன்னுடைய ஹிருதயத்தில் வியுத்கிரமேண விசர்ஜயத்து. இப்போ எல்லாம் பண்ணியாச்சு, சாப்பாடு போட்டாச்சு, ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆவாகனம் பண்ணின தேவியை விசர்ஜனம் பண்ணணும் இல்லையா? யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படி சொல்லிட்டு அந்த தேவி ஆவாகனம் பண்ணின தேவியை யதா ஸ்தானத்தில் கொண்டு வைக்கிறோம் இல்லையா? அதுதான் விசர்ஜனம்னு பேர். அதை நீ செய்கிறான். வடுகான் பாமரான் அன்யான் தேவி புத்யா து போஜயேத் நத்வா புனக ஸ்வஹ்ருதயே யுக்ரமேண விசர்ஜயேத். सर्वं हृल्लेखया कुर्यात् पूजनं मम सुव्रत हृल्लेखा सर्वमन्त्राणां नायिका परमास्मृता. ஸோ ஹிருல்லேகா மந்திரம் ஸ்டார்டிங் வித் ஹ்ரீமாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்போதும் மனசில் சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த ஹ்ரீங்கார மந்திரத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும். பூஜனம் மம சுவ்ரதா, அதுதான் எனக்கு பிடிச்ச பூஜைன்றான். ஸோ அந்த மந்திரத்தால் செய்யப்பட்ட பூஜை எனக்கு சுவ்ரதா, விரதத்தோடு கூடிய ஹிமவானே. ஹிருல்லேகா சர்வமந்திரான நாயிகா, அதான் தலைவின்றான். எல்லாருக்கும் நாயகி யாருன்னு இந்த ஹ்ரீகார மந்திரம் தான். ஸோ பரமாஸ்மிருதா, நாயிகா பரமாஸ்மிருதா, பரமமான தலைவியாக ஹ்ரீகார மந்திரம் இருக்கிறது. மந்திரங்களுக்கு எல்லாமே தலைவி. சர்வம் ஹிருல்லேகயா குர்யாத் பூஜனம் மம
सुव्रत हृल्लेखा सर्वमन्त्राणां नायिका परमा स्मृता हृल्लेखाद् अर्पणे नित्यम् अहं तत्प्रतिबिम्बिता तस्मात् हृल्लेखया दत्तं सर्वमन्त्रैः समर्पितम्. ஸோ ஹிருலேகா மந்திரத்தை அதை என்கிட்ட அர்ப்பிச்சிட்டியானா, என்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டியானா, நித்தியம் அகம் தத் பிரதிபிம்பிதா. ஸோ என்னுடைய நான் வேறு இல்லை, இந்த மந்திரம் வேறு இல்லைன்ட்டா. நானே தான் மந்திரம். தேவியை மந்திர ரூபமாக யந்திர ரூபமாக எந்த ரூபத்தில் வேணால் பூஜிக்கலாம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஹ்ரீம்னு சொன்னாலே நீ என்னோட பூஜை பண்ணுறதா அர்த்தம். ஏன்னா நானும் ஹ்ரீங்கார மந்திரமும் வேறில்லை. தத் பிம்ப பிரதிபிம்பிதான்ட்டா. நான் பிம்பமும் பிரதிபிம்பமும் மாதிரி தான், ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நித்தியமே நான் அதில் தான் இருக்கேன், அந்த மந்திரத்திலேயே நான் இருக்கிறேன். தஸ்மாத் ஆகவே ஹிருல்லேகையா தத்தம், நீ ஹ்ரீங்கார மந்திரத்தோடு என்ன செய்தாலும் அதுக்கு தத்தமாக இருக்கலாம், ஸோ அது தானம் பண்ணுறதா இருக்கலாம், எதுனாலும் சர்வ மந்திரைஹி சமர்ப்பித்தம், வேறு மந்திரமே சொல்ல வேண்டான்ட்டான். ஹ்ரீங்கார மந்திரம் அந்த பீஜாட்சரத்தை ஜெபிச்சுண்டு அந்த ஹிருல்லேகா மந்திரம் அது டீட்டெயிலாக இருக்காது, இருக்கும் அது அதர்வசிர உபனிஷத்தில் இருக்குமா இருக்கும். ஸோ அந்த மந்திரத்தை சொல்லிண்டு நீ எந்த தானமோ தத்தம்னா கொடுக்குறது, எந்த தானம் பண்ணினாலும் அது எல்லா மந்திரத்தை சொல்லி சமர்ப்பித்ததாக ஏற்றுக்கொள்ளப்படும். अर्पणे नित्यम् अहं तत् प्रतिबिम्बिता तस्मात् हृल्लेखया दत्तं सर्वमन्त्रैः समर्पितम्. गुरुं सम्पूज्य भूषाद्यैः कृतकृत्यत्वमावहेत् य एवं पूजयेत् देवीं श्रीमद्भुवनसुन्दरीम्. குரும் சம்பூதிய குரு, நம்மளுடைய மெயின் குருவாக இருக்காரே, அவரை கூப்பிட்டு அவருக்கு நல்ல பூஜை பண்ணினா, அவரை நல்லா உட்காத்தி வச்சு மரியாதை பண்ணி, பூஷாதியகி அவருக்கு மாலையெல்லாம் போட்டு பூஷணம் பண்ணி, கிருத்தகிருத்தியத்துவம் ஆவகேத்து, அதுக்கப்புறம் தான் நீ செய்ததை செய்தவனாக ஆவாய். ஸோ என்ன பூஜை பண்ணுறது மட்டும் இல்லை, குருவையும் நல்லா பூஜை பண்ணணும். ஏவம் பூஜையேத்து, யார் இந்த மாதிரி யார் சொன்னபடி பூஜை பண்ணிக்கிறானோ தேவியும், இந்த தேவியை ஸ்ரீமத் புவன சுந்தரீம், அதாவது ஸ்ரீ பொருந்திய புவனத்துக்கே தலைவியான அந்த தேவியை யார் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுகிறானோ, குரும் சம்பூஜ்ய பூஷாத்யைஹி கிருதகிருத்யத்வம் ஆவஹேத் யயேவம் பூஜயேத் தேவீம் ஸ்ரீமத் புவன சுந்தரீம். न तस्य दुर्लभं किञ्चित् कदाचित् क्वचित् अस्ति हि देहान्ते तु मणिद्वीपं मम याति एव सर्वदा. ஸோ இப்படி யார் ஒருத்தன் பூஜை பண்ணுறானோ அவனுக்கு துர்லபமானது எதுவும் கிடையாது, அவனுக்கு எல்லாம் கிடைக்கும், கெட்டதெல்லாம் கிடைக்கும், அவன் நினச்சதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு துர்லபமான விஷயம் எதுவுமே கிஞ்சித்து, ஒன்னோடு துர்லபம் கிடைக்காது முடியாதுங்கிற விஷயமே இருக்காது அவனுக்கு. கதாச்சித் ஒரு பொழுதும், கொச்சித்து எப்பொழுது, ஒரு நேரம் கூட அவனுக்கு என்னால் இது நடக்கலையேன்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா அந்த மந்திரம் அதை நடத்தி கொடுத்துரும் அவனுக்கு. தேகாந்தே, அவன் இறந்த பின் தேகத்தின் முடிவில் தேகம் போயிடுத்து, அதுக்கப்புறம் அவன் எங்கே வருவன்னா மணித்வீபத்துக்கு வந்துடுவான் அவன். நம்மளாம் இங்கே பாகவத்தில் பார்க்குறோம், சொர்க்கத்துக்கு போவான், இல்லைன்னா மோட்சத்தை அடைவான் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அது மாதிரி தேவியோட பிளேஸான மணித்வீபத்தை அவன் அடைவான், யாத்தி அடைவான், ஏவ சர்வதா நிச்சயமாக அடைவான். दुर्लभं किञ्चित् कदाचित् क्वचित् अस्ति हि देहान्ते मणिद्वीपं मम याति एव सर्वदा. येयो देवी स्वरूपो असौ देवाः नित्यं नमन्ति तम् इति ते कथितं राजन् महादेव्याः प्रपूजनम्. ஸோ தேவி ரூபக அசௌ தேவாகா, தேவர்கள் எல்லாருமே இது அல்ல சாரி அசௌன்னு இவள் தேவி ஸ்வரூபமாக பார்த்து தேவாகா நித்தியம் நமந்தி தம். அப்போ தேவி ஸ்வரூபத்தை எல்லா தேவர்கள் எல்லாருமே தம்னா ஒரு நிமிஷம் ஓகே. ஸோ தேவி ஸ்வரூபமாக பார்த்து தேவர்களை எல்லாரும் வணங்குகிறார்கள், அப்படி தான் எடுத்துக்கணுங்க இங்கேயா. ஸோ தேவர்கள் எல்லாமே தேவி ஏன்னா தேவி எப்படி வந்தா, இப்போ ஒரு நம்ம சண்டிகை வந்தா இல்லையா, முதல்ல வரும்போது இந்த மகிஷாசுரனை கொல்றதுக்கு எல்லாருக்கும் முடியாதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் தங்களோட ஒரு அம்சத்தை கொடுத்துட்டா.
அதெல்லாம் சேர்ந்து ஒரு பெண்ணாக ஆகாசத்தில் நிற்கிறது இல்லையா. அப்போ தான் அவளுக்கு காளி, அவள் மதங்கரோட ஆசிரமத்தில் நின்னதுனால அன்னிலேருந்து அவளுக்கு மாதங்கின்னு பேர் அப்படியெல்லாம் வருது. ஸோ அதை மாதிரி தேவர்களுடைய சொரூபம் தானே தேவியாக பரிணமிச்சு வந்திருக்கு. அதனால தேவர்களையும் எல்லாரும் வணங்குகிறார்கள் தேவி சொரூபமாக. இதீத்தே கதிதம் ராஜன், எப்படி தேவியை பூஜை பண்ணணுங்கிறத அவனுக்கு சொல்லிட்டேப்பா. மகாதேவியாக பிரபூஜனம், சிறந்த பூஜை மகாதேவிக்கு எப்படி செய்யணுங்கிறத சொல்லிட்டேன். देवी स्वरूपः असौ देवाः नित्यं नमन्ति तम् इति ते कथितं राजन् महादेव्याः प्रपूजनम्. राधे कृष्ण. विमृश्य एतत् अशेषेण अपि अधिकार अनुरूपतः कुरु मे पूजनं तेन कृतार्थः त्वं भविष्यसि. ஸோ விமர்சன மனசுக்குள்ளே போட்டு நல்லா மனனம் பண்ணி விமர்சித்து கொண்டு, இதெல்லாம் என்ன சொன்னால் தேவி என்ன சொன்னான்னு மனசில் போய் மனனம் பண்ணிட்டு விமர்சித்து கொண்டு, ஏத்தது இதை நான் சொன்னதையெல்லாம் அசேஷனை மிச்சமில்லாமல் ஆரம்பத்துலேருந்து என்ன சொன்னால் தேவி அப்படிங்கிறத நினச்சி பார்த்துட்டு அப்படி அதிகார அனுரூபத்தக அவாவாளுக்கு எவ்வளோ சாமர்த்தியம் இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, அவாவாளுக்கு ஏற்ற அதிகாரம் இன்னொன்று உண்டு. பிராமணரோட பூஜை இன்னும் கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்கும், அடுத்தது சத்திரியன், அப்படி அவாவாளுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி பூஜைகள் மாறும் இல்லையா. ஸோ அவளுடைய அதிகாரத்துக்கு ஏற்றபடி அனுரூபத்தக அனுகூலப்படி குருமே பூஜனம், அதுக்கேற்ற மாதிரி அவாவா பூஜை பண்ணலாம். என்னுடைய அதிகாரத்தில் நான் எப்படி பூஜை பண்ணலாம்? எல்லாரும் கோவிலுக்குள்ளே போய் தேவியை பூஜை பண்ண முடியுமா? அதுக்குன்னு சில வர ஒரு ஜாதி இருக்குது, அவள் தான் உள்ளே போய் பூஜை பண்ண முடியும். பிராமணனா இருக்கேன்னு சொல்லிட்டு போய் தேவியை தொட முடியாது. அப்போ அவள் கூட அந்த அதிகாரம் கொடுக்கல. அதை மாதிரி அவாவா எந்தெந்த இதில் அதிகாரம் இருக்கோ அந்த மாதிரி பூஜை பண்ணணும். குருமே பூஜனம் தேன கிருதார்த்தகா தொம் பவிஷ்யசி, அப்போ நீ செய்ய வேண்டியதை செய்தவனாக ஆவாய். विमृश्य एतत् अशेषेण अपि अधिकार अनुरूपतः कुरु मे पूजनं तेन कृतार्थः त्वं भविष्यसि. इदं तु गीताशास्त्रं मे न आशिष्याय वदेत् क्वचित् न अभक्ताय प्रदातव्यं न दूर्ताय च दुर्हृदे. ஸோ இது தேவி கீதை சொன்னோம் இல்லையா. அந்த கடைசி 10 சாப்டர் 7th ஸ்டேஜில் 30th 40th முடிய இது தேவி கீதை. ஸோ இந்த கீதை சாஸ்திரத்தை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. அசிஷ்யாய ந வதேத்து, உனக்கு சிஷ்யனாக பணிவோடு யார் வரலையோ அவளுக்கு நீயே தேடி போய் எல்லாம் சொல்லாதே. ந வதேத்து ந அபக்தாய, பக்தியே இல்லை ஒருத்தனுக்கு, அவன்கிட்ட போய் இதெல்லாம் ப்ரீச் பண்ணாதே, எப்படி பூஜை பண்ண அப்படி பண்ணுன்னு எல்லாம் சொல்லவே சொல்லாதே. பிரதாத்தவியம், அவனுக்கு கொடுக்கக்கூடாது இந்த சாஸ்திரத்தை. ந தூர்த்தாய, தூர்த்தன்னு செருக்கு, அப்படியே ரொம்ப ஆடம்பரமாக அலைஞ்சுட்டு இருக்கான், அவனுக்கும் இதை சொல்லாதேன்ட்டா. நான் துர்ஹிருதே, ஹிருதயம் நன்னாலே, மனசு நன்னாலே, அவனுக்கும் இதை சொல்லாதே. அவன் நிறைய தான வள்ளலாக இருப்பான், எல்லாம் மண்ணும் கொடுப்பான், ஆனால் மனசு நல்ல மனசு இல்லைன்னா அவனுக்குமே சொல்லாதேன்ட்டான். इदं तु गीताशास्त्रं मे न अशिष्टाय वदेत् क्वचित् न अभक्ताय प्रदातव्यं न दूताय च दुर्हृदे. एतत् प्रकाशनं मातुः उद्घाटनं पुरोजयोः तस्माद् अवश्यं यत्नेन गोपनीयम् इदं सदा. ஸோ இது ஒரு அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்குறோச்சே மார்பை திறந்து வச்சுன்னு தான் கொடுக்க முடியும். ஸோ அதை மாதிரி பட்டுது இது, எல்லாரும் பார்க்க முடியுமா? அதை மாதிரி பட்டுதுன்ட்டாங்க. மாத்துகு உத்காட்டனம் உரோஜயகா, உரஸ்ன நெஞ்சிலேருந்து பிறக்கிறது என்னது? மார்பகங்கள். அதான் உரோஜ அப்படின்னு சொன்னால் மார்பகங்கள்னு பேர். ஸோ இது ஸ்தனத்தை திறந்து காட்டுவது போன்றது இது, இப்பேற்பட்ட சாஸ்திரம் இது. அதனால இது எல்லாருக்கும் ஜஸ்ட் லைக் தட் போயிட முடியாது. ஸோ ஏத்தத் பிரகாசனம், இதை பிரகாசிக்கப்படாது. ஜஸ்ட் லைக் தட் எல்லாருக்கும் பிரகாசம் பண்ணாதே, வெளிப்படுத்தாதே. தஸ்மாத் அவசியம் எத்தனேன கோபனீயம், முக்கியமாக முயற்சியோடு கூட இதை மறைவாக வைத்து கொண்டு தான் இதெல்லாம் செய்யணும். ரொம்ப மறைபொருளானது இது. இதம் சதா ஆல்வேஸ்ன்னு சொல்கிறோம். एतत् प्रकाशनं मातुः उद्घाटनं पुरोजयोः तस्मात् अवश्यं यत्नेन गोपनीयम् इदं सदा. तेयं भक्ताय शिष्याय ज्येष्ठपुत्राय चैव हि
सुशीलाय सुवेशाय देवी भक्तियुताय च. ஸோ பக்தாய பக்தனாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லு, இதை சொல்லிக் கொடு அவனுக்கு இந்த சாஸ்திரத்தை. பக்தாய சிஷ்யனா வந்து பணிவோடு வந்து கேட்குறான்னு அவனுக்கு சொல்லு. ஜேஷ்டபுத்திராய உன்னை மூத்த மகனுக்கு சொல்லி வைன்றா. அது கீழே வர வேண்டாமா, லைனாக அடுத்தடுத்து யாரும் பூஜை பண்ணணும்னு வர வேண்டாமா, அதனால மூத்த பிள்ளைக்கு சொல்லி வைன்றா. ஜேஷ்டாய புத்திராய ஏவகி. சுஷீலாயா ஒழுக்கத்தோடு இருக்கிறவனுக்கு சொல்லலாம். சுவேஷாய அதாவது சுவேஷம்னு சொன்னால் வேஷம் போடுறவன் அர்த்தம் இல்லை, அதாவது உண்மையிலேயே எல்லா அவனுடைய நடவடிக்கைகள்லாம் நன்றாக இருக்கிறது அப்படிப்பட்டவனுக்கு சொல்லலாம். தேவி பக்தி யுதாயச்சா தேவியோட பக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக இதை சொல்லிக் கொடு. தேயம் பக்தாய சிஷ்யாய ஜேஷ்டபுத்ராய சைவஹி சுஷீலாய சுவேஷாய தேவி பக்தி யுதாய ச. श्राद्धकाले पठेत् एतत् ब्राह्मणानां समीपतः तृप्ताः तत्पितरः सर्वे प्रयान्ति परमं पदम्. ஸ்ராத்த நேரத்தில் ஏன்னா ஸ்ராத காலத்தில் என்னெல்லாம் தான் படிக்க போகிறோன்னு தெரியல. ஏன்னா இதில் பாகவதத்தில் கங்கா அவதரணத்தை படிங்கிறா. அதே மாதிரி பாலகாண்ட ராமாயணத்தை எடுத்தோம்னா அதில் கங்கா அவதரணம் 2 சாப்டர் வருது. அந்த கங்கை அவதரணத்தை ஏன்னா அவளுக்கு பிரீத்தி கிடைக்கும் பித்திருக்களுக்குன்னு சொல்கிறான். இப்போ 3ஆவதாக இதை படிங்கிறா. ஸ்ராதகாலே பட்டேத் ஏத்தத்து எது இந்த தேவி கீதை 10 சாப்டரு ஓரமாக உட்காந்து முந்தின நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே அப்படி தான் நம்ம வந்து ஸ்ராத காலத்தில் படிக்கணும்னு நினச்சோம்னா முந்தின நாளைக்கே முக்காலும் முடிச்சுட்டு கொஞ்சோண்டு வச்சுருக்கணும். அடுத்த நாளைக்கு காத்தாலும் அந்த அவள் சாத அவளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சமாக எடுத்து மீதியை லாஸ்ட்டாக கொஞ்சம் படித்து வச்சுட்டோம்னா சாத காலத்தில் படித்த மாதிரி வந்துடும். இதை படித்தால் பிராமணானாம் சமீபத்தக பிராமணர்களாக இருக்கும்போது அது படித்தோம் என்றால் திருப்தாக தத் பித்தரக அந்த பித்திருக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவா. சர்வே பிரயாந்தி பரம்பதம் அவள் பித்ருலோகத்திலேருந்து நேராக மோட்சத்துக்கு போயிடுவான்ற. பித்ருலோகத்தில் இருப்பா இல்லையா, டெம்பரரியாக இருக்கிற இடம் அது. ஸோ டெம்பரரியாக இருக்கிறவளுக்கு இங்கே நம்ம வந்து குழந்தைகள் வந்து பண்ணக்கூடிய அந்த நல்லவைகள் எல்லாமே பித்ருக்களோட தேகம் மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவளுடைய ஒரு கர்மத்தினால அவளுக்கு அடுத்த ஜென்மம் மனுஷ ஜென்மம்னு இருந்தால் இங்கே அவளுடைய சந்ததிகள் நல்லது பண்ண 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 அதோட பாகம் வந்து அவளுக்கு போயிடும். எப்படி பிருத்து சரித்திரத்தை படிக்கும்போது பிருத்துவோட காரியத்தினால அவனுடைய வேலன் கெட்டவன் அவனுக்கே நல்ல மோட்சம் கிடைச்சதுன்னு பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ பித்ருலோகத்தில் இருக்கிறவா பதத்தை அடைவார்கள்னு சொல்கிற தேவியை சொல்கிறாங்க. श्राद्धकाले पठेत् एतत् ब्राह्मणानां समीपतः तृप्ताः तत्पितरः सर्वे प्रयान्ति परमं पदम्. व्यासोवाच इत्युक्त्वा सा भगवती तत्र एव अन्तरलीयत देवाश्च मुदिताः सर्वे देवी दर्शनतः अभवत्. வியாசர் சொல்கிறார். இக்தியுக்துவா யார் ஜனமேஜன்ட்ட பேசிட்டு இருக்கார் வியாசர். இத்தியுக்துவா சா பகவதி இவ்வளெல்லாம் சொல்லிட்டு ஹிமவானுக்கு இவ்வளெல்லாம் லெக்சர் கொடுத்ததுக்கப்புறம் தேவி தத்ரையேவ அந்தரதியத அங்கே அந்தர்தியானம் ஆனாள், காணாமல் போயிட்டாவும். தேவாஷ முதிதாக தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டா. ஸோ தேவி வந்து அவளுக்கு யுத்தமெல்லாம் வெற்றி பெற்று கொடுத்தா இல்லையா. ஸோ எல்லா யார் இந்த காலகேயர்கள் மாதிரி ஒரு அசுரர்கள் கூட்டமாக வந்தான். அவளெல்லாம் திவாலால் தீர்க்க முடியலன்னு தேவி கூப்பிட்டா. அதுக்கு முன்னாடி ஒரு துர்மகன் ஒருத்தன் வந்தான். இப்படி ஒவ்வொரு அசுரர்களையும் கொள்றதுக்கு வேண்டி தேவியை பிரார்த்தனை பண்ணி ஒரு சமயத்துலையும் வந்து அவளை காப்பாற்றுறான். ஸோ அப்படி தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டார்கள். சர்வே தேவி தர்ஷனத்தக அபவன் தேவி தர்ஷனத்தினால எல்லாருமே சந்தோஷம் அடைந்தார்கள். इत्युक्त्वा सा भगवती तत्रैव अन्तर्नीयत देवाः च मुदिताः सर्वे देवी दर्शनतः अभवन्. இப்போ என்ன கான்டெக்ட்னு பார்த்தா முருகன் பிறக்கணும். தீபாவளி கழிஞ்சதுக்கப்புறம் முருகன் பிறக்கிறதுக்காகத்தானே இவள் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அங்கே அவரோ தட்சிணாமூர்த்தி கோலத்தில் உட்காந்துருக்கா. கண்ணிலேயே கண்ணா பிறப்பே காணல. அவளுக்கு பத்தினி எங்கேருந்து வரப்போறா, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து எப்படி கொல்ல போறா தெரியலையேன்னு கேட்கும்போது தான் இந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்லி ஹிமவானுக்கு இவ்வளோலாம் பேசிட்டு இப்போ முருகனோட பிறப்பு இனிமேல் தான் வரப்போகுது. ततः हिमालये जज्ञे देवी हैमवती तु सा या गौरी इति प्रसिद्धा आसीत् दत्ता सा शङ्कराय च. ஸோ அங்கே ஹிமாலயா மவுண்டன்ஸ் யார் ஹிமவான். அப்போ ஹிமவான் அதுக்கு தானே வந்திருக்கான். ஏன்னா அவளை பூஜை பண்ணி அவனுக்கே குழந்தையா பிறக்க போகிறேன்னு சொல்லிட்டா. தேவி குழந்தையா எனக்கே பிறக்க போகிறேன்னா கொஞ்சமாவது தெரிய வேண்டாமா, அவனோட அருமை பெருமைகள் தெரிய வேண்டாமான்னு தான் அவ்வளோ கேட்டாவும். அதனால அந்த ஹிமாலயத்தில் தேவி ஹைமவதிங்கிற பெயரோடு பிறந்தாள்.
ஸோ ஹிமவான் மகள்ங்கிற அர்த்தத்தில் ஹைமவதின்னு பேர். அவளுக்கு பேர் வந்து பார்வதி இல்லையா? ஸோ ஹைமவதியாக அவள் பிறந்தாள். கௌரி, அவளுக்கு பேர் கௌரின்னு வச்சா. ஸோ கௌரி என்று பிரசித்தமாக ஆனாள், ஆசித்து இருந்தாள். தத்தாசா சங்கராயச்சா, அவள் சங்கரனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். தத்தானது கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டாள். हिमालये जन्मे देवी हैमवती तुषा या गौरी इति प्रसिद्धा आसीत् दत्ता सा शङ्कराय च। ततः स्कन्दः समुद्भूतः तारकस्तेन पातितः समुद्रमन्थने पूर्वं रत्नानि आसुर्नराधिप. ஆசுகு கரெக்ட். ஆசுகு நராதிப. நராதிப யாரு? ஜனமேஜயா நராதிப. வியாசர் பேசிட்டு இருக்கார், அதனால நராதிபான்னு கூப்பிடும்போது முன்னாடி நராதிபான்னு தேவி சொன்னால் ஹிமவான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ராஜாவேன்னு சொல்லும்போது ஜனமேஜயா. ததகா ஸ்கந்தகா சமுத்பூதகா, இப்போ அவர் என்று கல்யாணம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் ஸ்கந்தன் பிறந்தான், முருகன் பிறந்தான். தாரகா தேன பாதித்தகா, தாரகாசுரன் அவனால் வீழ்த்தப்பட்டான். தாரகாசுரனை முருகன் கொன்றார். சமுத்திர பூர்வம் சமுத்திர மந்தனே ரத்னானி ஆசுகு நராதிப. இது அடுத்தது. முன்னாடி பூர்வம்னு முன்னாடி சமுத்திர மதனம் பண்ணினா இல்லையா? எல்லாருமா சேர்ந்து தேவர்களும் அசுரர்களும் சமுத்திரத்தை கடந்தார்கள் இல்லையா? அப்போது நிறைய ரத்னம் எல்லாம் அதில் கிடைத்தது. அடுத்த இது ஆரம்பிக்கிறார் இப்போ. तत्र देवैः सुता देवी लक्ष्मी प्राप्त्यर्थम् आदरात् तेषाम् अनुग्रहार्थाय निर्गता तु रमा ततः. அந்த சமுத்திர மதனத்தில் தேவியை வரவழைக்கிறாய்வா. ஏன் தேவி விஷ்ணு விட்டு போடி போயிட்டாலே, கொஞ்ச நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் உங்கூடன்ட்டு. தேவி லக்ஷ்மியும் சரஸ்வதி ரெண்டு பேருமே கோச்சின் போயிட்டா. எதனால கோச்சின் பண்ணா? அந்த துர்கமன்கிற அசுரனை கொன்ற உடனே இவளுக்கு வந்து கர்வம் வந்துடுது, நாங்களா கொண்டு நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்லிட்டு இல்லையா? இல்லை சாரி, துர்கமனை கொல்லும்போது தேவி வந்து காப்பாற்றிடுவான். தேவி வந்து அவள் காப்பாற்றிடுவான். அதுக்கப்புறம் ஹாலாகலர்கள் ஒரு கூட்டமாக வந்து சண்டை போட வருவாள். அப்போ வந்து அவளை வெல்றதுக்கு தேவி பின்னாடி இருந்து சக்தியோடு கொடுத்ததுனால இவா ரெண்டு பேருமே போரிட்டு அவளை துரத்தி விடுவாள். அப்போ இவா ரெண்டு கொஞ்சம் கர்வம் வந்துடும். கர்வம் வந்த உடனே நாங்கள் ரெண்டு சக்திகளும் அவளை விட்டு பிரிஞ்சு போயிடுவா. சரஸ்வதியும் பின்னாடி போயிடுவா, லக்ஷ்மியும் போயிடுவா. அப்படி பிரிஞ்சு போன லக்ஷ்மி இப்போ தான் வரா. ஸோ இப்போ தான் சமுத்திர மதனத்தை கடைஞ்சி லக்ஷ்மி சமுத்திரத்துலேருந்து வரா. சமுத்திரராஜன் மகளாக அந்த விஷ்ணுவை அடையிறா. அதனால தானே விஷ்ணுகிட்ட போய் சேர்றா. விஷ்ணுவோடைய சக்தி இழந்து இருக்கார். என்ன சேர்றன்னு தெரில. தேவர்கள் எல்லாம் பிராமணெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஹிமாலயா மவுண்டன்ஸ் எவ்வளோ கதை முன்னாடி பார்த்தோம் நம்ம. ஸோ அவெல்லாம் பிரார்த்தனை பண்ணி இப்போ வந்து தேவி இந்த மாதிரி கடலை கடைந்த பொழுது, பார்க்கடலை கடைஞ்ச போது லக்ஷ்மி பிராப்தியர்த்தம் லக்ஷ்மியை அடையணுமே. இப்போ லக்ஷ்மியை காணாமல் போயிட்டாலேவா, அவளை அடைவதற்காக ஆதராத் ரொம்ப ஆதரவோடு கடலை கடைந்து ஸ்துதா தேவியை ஸ்துதி பண்ணுறா. அப்படி தேவியை லக்ஷ்மியாக வடிவெடுத்து வரணும். ஏன்னா மூலதேவி வேறே, அவள் திரிபுர சுந்தரியாக இருக்காவா, 3 லோகத்துக்கு சுந்தரியாக இருக்காவா. அவளோட சக்தி அவளுடைய அம்சமாக லக்ஷ்மி வரணும். தேஷாம் அனுகிரகார்த்தாய. சரி போனால் போகிறது, என்ன இப்படி சொன்னேன், சக்தி இல்லாமல் ஜெய சிவன் இல்லைங்கிற மாதிரி, சக்தி இல்லாமல் விஷ்ணுவும் கிடையாதுன்னு புரிஞ்சுங்கோன்னு சொல்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணுறதுக்காக ரமா நிர்கதாத்து ததக, அந்த கடலில் இருந்து ரமா என்ற ரூபத்தோடு தேவி வெளியில வந்தாள். தத்ர தேவைஹி ஸ்துதா தேவி லக்ஷ்மி ப்ராப்த்யர்த்தம் ஆதராத் தேஷாம் அனுக்ரஹார்த்தாய நிர்கதாத்து ரமா ததஹ. ஸோ நம்ம வந்து பார்க்கடல் கடையும் போது அவள் வந்து அமிர்தத்துக்காக வேண்டி கடைந்தாள். அதுதான் மெயின் எய்ம் அது. ஆனால் அவள் லக்ஷ்மிக்காகவும் கடைந்தாள்ங்கிறது இப்போ தான் புரியுது. லக்ஷ்மி வந்தாலும் எல்லாம் படிக்கணும். நம்ம பாகவதம் படிக்கணும். லக்ஷ்மி வந்தால் வெளியில் வந்தால் விஷ்ணுவை போய் சேர்ந்தால் எல்லாம் பார்க்குறோம். சோபனம்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் ஏன் லக்ஷ்மி வந்தானுங்கிறது இங்கே தான் வருது. இப்போ லக்ஷ்மி வந்து பிரிஞ்சு போனால் அவளை இப்போ மீட்டு கொண்டுறதுக்காக வேண்டி பார்க்கடலை கடைஞ்சி அவளையும் கொண்டு வந்தான்னு சொல்கிறான். இது வந்து வைகுண்டாய சுரைஹி தத்தா தேன தஸ்ய ஷமோ அபவத்
इति ते कथितं राजन् देवी माहात्म्यमुत्तमम्. ஸோ இப்போ வைகுண்டாய வைகுண்டாக யாரு விஷ்ணு. ஸோ விஷ்ணுக்காக அந்த தேவியை கொடுத்தா. விஷ்ணு அப்படியே சக்தி எழுந்து உட்காந்துருக்கிற விஷ்ணுகிட்ட போய் இவர்கள் தத்தா கொடுக்கப்பட்டாள். இந்த ரமா கொடுக்கப்பட்ட உடனே தஸ்யா ஷமக அபவத்து, அவருக்கு சேமமாச்சு, ஒரு சாந்தி கிடச்சிது. அம்மாடி என்னோட சக்தி என்கிட்ட வந்துட்டான்ட்டு. ஸோ இதீதே கதிதம் ராஜன், எப்பா சொல்லியாச்சுப்பா ஜனமேஜயா, உனக்கு நான் என்ன சொல்ல வேண்டியதான்னு சொல்லிட்டேன். தேவி மகாத்மியோத்தமம், தேவியோட மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கோ, எப்போ ஏற்பட்ட தேவின்னு இப்போ புரிஞ்சுட்டியான்னு கேட்குறார் வியாசர். ஸோ ஏன்னா இவன் இப்போ யாகம் பண்ண தேவிக்கு வேண்டி யஜ்யம் பண்ணணும், பாம்பு யாகத்தெல்லாம் பண்ணி பிரயோஜனம் இல்லைப்பா, நீ தேவி யாகத்திலையா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காருங்க வியாசர். கௌரி சாரி நெக்ஸ்ட் गौरी लक्ष्म्योः समुद्भूति विषयं सर्वकामदं न वाच्यं तु एतत् अन्यस्मै रहस्यं कथितं यतः. ஸோ கௌரியும் லக்ஷ்மியும் இப்படி வெளிவந்தார்கள் இல்லையா. கௌரி ஹிமவானுக்கு மகளாக ஸ்கந்தனோட பிறப்பை ஏற்படுத்துறதுக்காகவே கௌரி அப்படி சக்தியாக வந்து சிவனை அடைந்தாள். ரெண்டு பேரும் போனால் கூட ஒருத்தி பார்வதி சிவன் அடைஞ்சிட்டா, பார்வதியாக பிறந்து. அதே மாதிரி இங்கே லக்ஷ்மி வந்து கடலில் கிடச்சி அவளும் சேர்ந்துட்டா இது விஷ்ணுவோட. சம் உத்பூதிகி விஷயம் சர்வகாமதம். உத்பூதி விஷயம்னு என்னது, நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கூடிய விஷயமாகப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு ஐஸ்வர்யம்னா சக்திகள், அந்த சக்தி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஸோ உத்பூதி விஷயம், ஸோ எல்லாமே ஐஸ்வர்யத்துக்கான விஷயமாக இவர்கள் அடைந்தார்கள். சர்வகாமதம், அது நினைச்சாலே இவா இப்படி வந்து சேர்ந்தா அந்த சக்தியாகப்பட்டவர்கள் தன்னுடைய பார்ட்னர்களை அடைந்தார்கள்னு நினைச்சாலே கேட்டதெல்லாம் கிடைக்கும். சர்வகாமதம், நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கும், கொடுக்கக்கூடியது. நான் வாட்சியம் தூ ஏத்தது அந்நியஸ்மை, யார்கிட்ட சொல்லாது. இதெல்லாம் பெரிய ரகசியம். எப்படி விட்டு பிரிந்தார்கள், மீண்டும் எப்படி வந்து சேர்ந்தார்கள், இதெல்லாம் பெரிய கதைகள், உள்ள இருக்கிற கதைகள். ஸோ யாரெல்லாம் ஸ்ரத்தையோடு கேட்குறாளோ, நம்பிக்கை உடையவர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சொல்லணும். இது ரகசியமானது. கதிதம் யதக, இது ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாருக்கும் அந்நியஸ்மை, எல்லாருக்கும் சொல்லாதே. गौरी लक्ष्म्योः समुद्भूति विषयं सर्वकामदं न वाच्यं तु एतत् अन्यस्मै रहस्यं कथितं यतः. गीता रहस्यभूता इयं गोपनीया प्रयत्नतः सर्वमुक्तं समासेन यत्पृष्टं तत्त्वया अनघ पवित्रं पावनं दिव्यं किं भूयः श्रोतुमिच्छसि. ஸோ இது கீதா ரகசியம், தேவி கீதை. கீதானா இங்கே தேவி கீதை. தேவி கீதையில் உள்ள முக்கியமான ரகசியமான விஷயம் இதெல்லாம். ஸோ இது கோபனியா பிரயத்னத்தக, முயற்சியோடு மறைக்கப்பட வேண்டும். மறைத்து யார் ஒரு ஒழுங்கான சிஷ்யனோ மூத்த பிள்ளையோ அந்த மாதிரி பார்த்து தான் சொல்லணும்ட்டா. சர்வமுக்தம் சமாசேன, சுருக்கமாக சொல்லிட்டேன்ட்டா. இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு சமாசம்னு சுருக்கமாக உனக்கு இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ப்பா. யார் வியாசர் சொல்கிறார், ஜனமேஜயன்ட்டா. எத் பிருஷ்டம் தொயா அனகா குற்றமற்ற ஜனமேஜயா, உனக்கு நான் கேட்டதை பதிலுக்கு சொல்லிட்டேன். தேவியோட மகாத்மியத்தை சொல்லுன்னு கேட்டையா, நான் சொன்னேன். பவித்ரம், ரொம்ப பவித்திரமான விஷயம். பாவனம், நமக்கு புண்ணியத்தை தரக்கூடிய விஷயம், சுத்தப்படுத்தக்கூடியது நம்மளை. திவ்யம், திவ்யமானது, தேவி சம்பந்தப்பட்டது திவ்யமானது. கிம்பூயக ஸ்ரோதுமிச்சசி, இன்னும் வேற என்னப்பா கேட்கணும் கேட்குறாரு இங்கே வியாசர். गीता रहस्यभूता इयं गोपनीया प्रयत्नतः सर्वं उक्तं समासेन यत्पृष्टं तत्त्वया अनघ पवित्रं पावनं दिव्यं किं भूयः श्रोतुम् इच्छसि. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे देवी गीतायां बाह्य पूजा विधि वर्णनं नाम चत्वारिंशोऽध्यायः. इति सप्तमस्कन्धः समाप्तः. सर्वं जगदार्पणमस्तु. अष्टमस्कन्धः अथ प्रथमोऽध्यायः. जनमेजय उवाच सूर्यचन्द्र अन्वयोत्थानां नृपाणां सत्कथाश्रुतं चरितं भवता प्रोक्तं श्रुतं तद् अमृत आस्पदम्. சூரியவம்சம், சந்திரவம்சம், இந்த கதைகள் எல்லாம் சந்திர அன்வயன்னு அந்த ஹெரிடிட்ரி. ஸோ அந்த வம்சத்தை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டேன். நிருபானா, அந்த ராஜாக்களுடைய கதைகளெல்லாம் சத்கதாஸ்ரிதம், நல்ல கதைகளோடு கூடியவதை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். சரிதம் பவதா புரோக்தம்,
நீங்கள் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன் ஜனமேஜன் சொல்கிறான் வியாசரை பார்த்து. ஸ்ருதம் நானும் கேட்டேன். தது அமிர்தம் அமிர்த ஆஸ்பதம் அமிர்தம் போல இருந்தது. அமிர்தத்துக்கு இருப்பிடமான அந்த கதைகளை நானும் கேட்டேன். जनमेजयुवाच सूर्यचन्द्र अन्वयुक्तानां नृपाणां सत्कदाशितं चरितं प्रोक्तं प्रोक्तं श्रुतं तत् अमृत आस्पदम् अधुना श्रोतुमिच्छामि सा देवी जगदम्बिका मन्वन्तरेषु सर्वेषु यद् यद् रूपेण पूज्यते. அதுனா இப்போ நான் கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்கிறேன். ஸ்ரோத்தும் இச்சாமி நான் கேட்க விரும்புகிறேன். சா தேவி ஜெகதம்பிகா அந்த ஜெகதம்பிகை என்று சொல்லக்கூடிய அந்த தேவி மன்வந்தரேஷு சர்வேஷு ஏன்னா 14 மன்வந்தரங்கள் இருக்குது இல்லையா. ஒவ்வொரு நாளும் பிரம்மா காரியம் பண்ணுறதுக்கு அவருக்கு 14 ராஜாக்கள் வேணும். இப்போ 7வது ராஜாவோட காலத்தில் நம்ம இருக்கோம், வைவஸ்வத மனுவோட காலத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி மன்வந்தரங்கள் 14 மன்வந்தரங்களிலையும் எத்ரூபேண பூஜ்யத்தே ஒவ்வொரு மன்வந்தரத்திலேயே அவள் எந்த ரூபத்தில் பூஜிக்கப்படுகிறாள் இந்த அம்பிகை சொல்லுவோன்னு கேட்குறேன். अधुना श्रोतुमिच्छामि सा देवी जगदम्बिका मन्वन्तरेषु सर्वेषु यद् यद् रूपेण पूज्यते. यस्मिन् यस्मिन् च वै स्थाने येन येन च कर्मणा शरीरेण च देवेशी पूजनीया फलप्रदा येन एव मन्त्रबीजेन यत्र यत्र च पूज्यते देव्या विराट् स्वरूपस्य वर्णनं च यथा ततम्. यस्मिन् यस्मिन् च वै स्थाने எந்தெந்த இடத்துல ஏன கர்மனா எந்த கர்மத்தினால அவளை பூஜிக்கணும். ஸோ எந்தெந்த இடத்துல பூஜை பண்ணணும், எந்தெந்த கர்மத்தினால நம்ம பூஜை பண்ணணும். ஷரீரேனச்ச தேவேஷி பூஜனியா ஃபலப்பிரதா அதாவது அவள் நம்மளுடைய சரீரத்தை கொண்டு இல்லையா. ஷரீரேனச்ச தேவேஷி தேவர்களுக்கெல்லாம் ஈஷி என்ன சக்தி தேவர்களுடைய பராசக்தி அவள் எல்லா சக்திகளையும் சேர்ந்த அந்த சக்தியை இந்த சரீரத்தினால பூஜிக்க வேண்டும். ஃபலப்பிரதா பலனை அடைய வேண்டும் இல்லையா. ஃபலப்பிரதா அவள் தான் பலனை கொடுக்கக்கூடியவள். ஏனையேவ மந்திர பீஜேன மந்திர பீஜம் எது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஐங்காரம் கிரீங்காரம் ஈங்காரம் இதெல்லாம் தேவியோட மந்திர பீஜங்கள் இதெல்லாம். ஸோ எந்த மந்திர பீஜத்தால் எத்திரச்ச பூஜ்யத்தே எங்கெல்லாம் அவள் பூஜிக்கப்படுகிறாள் இதெல்லாம் சொல்லுங்க. தேவியா விராட ஸ்வரூபசிய தேவி எல்லாம் உலகம் முழுக்க பரவி இருக்காளே உலகமாக தானே வடிவம் எடுத்து பரவி இருக்காளே அந்த விராட ரூபம் அது எப்படி வர்ணிக்கப்படுகிறது யதார்த்தம் உள்ளது உள்ளபடி எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்குறேன். यस्मिन् यस्मिन् च वै स्थाने येन येन च कर्मणा शरीरेण च देवेशी पूजनीया फलप्रदा येन एव मन्त्रबीजेन यत्र यत्र च पूज्यते देव्या विराड स्वरूपस्य वर्णनं च यथा ततम्. येन ध्यानेन तत् सूक्ष्मस्वरूपे स्यात्मतेर्गतिः तत्सर्वं पद विप्रर्षे येन श्रेयः अहम् आप्नुयाम्. ஏன தியானேன எந்த தியானம் எப்படி தியானம் பண்ணணும். ஸோ தத் சூக்ஷ்மே ஸ்வரூபே சூக்ஷ்மமாக விராட்ட வடிவத்துக்கு நேர ஆப்போசிட்லையா சூக்ஷ்மம் அணுவிலும் அணுவாய் அப்படிங்கிற ரூபம் இது சூஷ்மமான ரூபம் தேவியோட சூஷ்மமான ரூபங்கிறது அணுவிலும் அணுவாக இருக்கக்கூடியவள். அதுக்கு விராட் ரூபம்னா அப்பாலுக்கும் அப்பாலன்னு சொல்லுவோம், மகத்தாம் மகத்துன்னு சொல்லுவோம், மேலுக்கும் மேலான பெரிய ரூபம். ஸோ மேல் ரூபம் எப்படிங்கிறார், கீழே அடுத்து அணு ரூபமாக எப்படி பிரார்த்தனை பண்ணணும், எந்த தியானம் எப்படி தியானம் பண்ணணும், சூஷ்ம வடிவமாக சூஷ்ம ரூபத்தில் சியாத் மதேகே கதிகி. ஸோ மனசு எப்படி அந்த சூஷ்ம ரூபத்தை தனக்குள்ளே எப்படி தியானம் பண்ண முடியும், அது எப்படி பண்ணணும் அது சொல்லுங்க. தத் சர்வம் வத விப்ரஷே அது எல்லாத்தையுமே விப்ர ரிஷியே ஹே வியாசரே ஏன ஸ்ரேயோகமாப்புனியாம் எனக்கு ஸ்ரேயஸ் ஏற்படணும். நீங்கள் சொல்லிட்டேன் தேவி பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்போ விராட வடிவமாக நான் அவளை எப்படி பூஜிக்கணும், அவளை சூஷ்ம வடிவாக மனசில் தியானிச்சு எப்படி நான் அவளை பூஜை பண்ணணும் எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்குறேன். येन ध्यायेन तत् सूक्ष्मे स्वरूपे स्यात् मतेः गतिः तत्सर्वं वद विप्रर्षे येन श्रेयः अहम् आप्नुयाम्. व्यास उवाच शृणु राजन् प्रवक्ष्यामि देवी आराधनमुत्तमं यत्कृतेन श्रुतेन अपि नरः श्रेयो अत्र विन्दते. வியாசர் சொல்கிறார் கேளுப்பா. பிரவக்ஷாமி நான் சொல்கிறேன் உனக்கு தேவி ஆராதனை உத்தமமான தேவி ஆராதனை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். எத்கிருத்தேன எதை செய்வதால் ஸ்ருதேன கேட்டாலும் போகும்
இவர் இப்படிலாம் பூஜை பண்ணினார்னு அந்த டீட்டெயிலையே அந்த தேவியை பற்றி ஏதாவது யாராவது லெக்சர் கொடுக்குறா அதை கேட்டால் கூட போரும். நரக ஸ்ரேக விந்ததே, அந்த இடத்துலையே அவனுக்கு உயர்வு கிடைக்கிறது, அடைகிறான், விந்தத்தை அடைகிறான். व्यासोवाच शृणु राजन् प्रवक्ष्यामि देवी आराधनम् उत्तमम् यत्कृतेन श्रुतेन अपि नरः श्रेयः अत्र विन्दते. एवम् एतत् नारदेन पृष्टः नारायणः पुरा तस्मै यद् उक्तवान् देवः योगचर्या प्रवर्तकः. இது வந்து இது எப்படி ஆராதனை பண்ணுறதுங்கிறது முன்னாடி நாரதர் கேட்டிருக்கார். ஸோ நாராயணன் வந்து யார்கிட்ட போய் நாரதர் யார்கிட்ட போய் கேட்டார்னா நாராயண ரிஷிகிட்ட போய் கேட்டார். ஸோ நாராயண ரிஷி நரநாராயணர்கள்னு சொல்கிறோமே, அந்த நாராயண ரிஷிகிட்ட நாரதர் போய் தேவி ஆராதனை எப்படி பண்ணணும்னு கேள்வியை கேட்டிருக்கார். ஸோ இதே தான் கேட்டார், நீ கேட்ட மாதிரி அவரும் கேட்டார். தஸ்மை அந்த நாரதருக்கு எது உக்தவான் தேவக, அந்த நாராயண ரிஷி தேவனாகப்பட்ட நாராயண ரிஷி என்ன சொன்னாரோ, யோகச்சரியா பிரவர்த்தக, யோகாச்சாரியர் அவர். யோகத்தில் அப்படி நிஷ்டையாக தேவி அப்படியே கும்பிட்டு இருந்திருக்கார். அப்படி யோகத்திலேயே இருக்கக்கூடிய அந்த தேவாச்சாரியனாக அதை பிரவர்த்திக்கக்கூடிய அந்த நாராயண ரிஷி நாரதருக்கு சொன்னதை தான் இப்போ சொல்ல போகிறேன்ற. एवम् एतत् नारदेन पृष्टः नारायणः पुरा तस्मै यत् उक्तवान् देवः योगचर्या प्रवर्तकः. एकदा नारद श्रीमान् पर्यटन् पृथिवीम् इमां नारायण आश्रमं प्राप्तः गतकेतश्च दस्तिवान्. ஸோ ஒரு முறை நாரதர் வந்து அப்படியே உலகத்தில் சுற்றிகிட்டே இருப்பார், அவர் இடத்துல நிற்க மாட்டார். ஸோ பர்யட்டன் பிருத்திவி மிமாம், இந்த பூமியில் சுற்றின்னு இருந்திருக்கார். ஸோ பூமியில் சுற்றி கொண்டிருக்கும் போது எங்கள் பத்ரிநாத்துக்கு போனார் அவர். நாராயண ஆசிரமம் எங்கே இருக்குது? பத்ரிநாத் தான் நாராயண ஆசிரமம். நரநாராயணர்கள் இன்றைக்கி அங்கே இருக்கா, நம்ம லோகத்தில் நரநாராயணர்களாக இருக்கா. ஸோ அந்த அந்த பத்ரிநாத்துக்கு அவர் போனார், நாராயண ஆசிரமத்துக்கு போனார் பிராப்தக. கதகேதஷ, அங்கே போன உடனே துன்பமெல்லாம் நீங்கியவராக எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியாக பத்ரிநாத்தில் போய் சேஃபாக உக்காந்துட்டார். தஸ்திவான், அங்கே இருந்தார். एकदा नारदः श्रीमान् पर्यटन् पृथिवीम् इमां नारायण आश्रमं प्राप्तः गतकेतश्च दस्तिवान्. तस्मै योगात्मने नत्वा ब्रह्मदेव तनु उद्भवः पर्यपृच्छत् इमं च अर्थं यत् पृष्टः भवता अनग. பாகவதத்தில் நம்ம படிக்கிறதுல கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கணும். பாகவதத்தில் ஒவ்வொரு தீபத்துக்கும் யார் இது தேவர்கள் ஒவ்வொன்றும் சொல்கிறா. ஒவ்வொரு தீபத்துக்குமே யாரை கும்பிட்டுருக்கா, அந்த தீபத்தில் அதிபதியாக யார், காட் யார் இருக்கா எல்லாம் சொல்கிறா இல்லையா. அப்போ நம்ம ஜம்மு தீபத்துக்கு நரநாராயணர்கள் பத்ரிநாத்தில் இருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் அவர் பத்ரிநாத்துக்கு போனார்னு அப்படி வருது. ஸோ அதே மாதிரி நாரதர் இப்போ அங்கே போனோம்னா 3 பேர் மெயின். நாரதர் தான் அவளை பூஜிச்சுன்னு உட்காந்துருக்கார். நரநாராயணர்கள் குபேரன் இருக்கானுங்க. ஸோ ஒவ்வொன்றும் கான்டெக்ஸ்டில் வரும். ஸோ நம்ம பத்ரிநாத்தில் போனால் அந்த குபேரன் எல்லாருமே பார்த்துட்டு தானே வரும் நம்ம. ஸோ தஸ்மை யோகாத்மனே நத்வா, அந்த யோகாச்சாரியாரான அந்த நாராயண ரிஷியை வணங்கி பிரம்மதேவ தனு உத்பவக. பிரம்மதேவன் யார்? பிரம்மதேவன் பிரம்மாவிடமிருந்து அவருடைய உடலிலிருந்து ஏற்பட்ட நாரதர். பிரம்மதேவ தனு உத்பவகன்னா நாரதர்னு அர்த்தம். அவருடைய பிரம்மனிடந்து உடலிலிருந்து ஏற்பட்ட அந்த நாரதர் பரியபிரிச்சத்து இமமாச்ச அர்த்தம். நீ கேட்ட அதே கேள்வி, தேவியை எப்படி ஆராதிக்கணும் அந்த கேள்வியை கேட்டார். பரியபிரிச்சத்து கேள்வி கேட்டார். இதம் அர்த்தம் எத் பிருஷ்டக பவதா அனக, நீ எந்த காரணத்துக்காக கேட்டையோ அதே மாதிரி அவரும் தேவி ஆராதனை பற்றி விஷயத்தை அனக பவதா அனக நீ கேட்டியே, அனக குற்றமில்லாத ஜனமேஜியா நீ கேட்ட அதே கேள்வியை அவரும் இதே கேட்டார். तस्मै योगात्मने नत्वा ब्रह्मदेव तनु उद्भवः पर्यपृच्छत् इमं च अर्थं यत् पृष्टः भवता अनग. नारद उवाच देवदेव महादेव पुराणपुरुषोत्तम जगदाधार सर्वज्ञ श्लाघनीय उरु सद्गुणा. சத்குண. ஸோ நாரதர் இப்போ நம்ம உள்ளே போயிட்டோம். இப்போ நாரதருக்கும் நாராயண ரிஷிக்கும் உள்ள சம்வாதம் வரப்போகிறது. இப்போ டீட்டெயிலாக அதில் தான் வரப்போகிறது. இப்போ நாரதர் கேட்குற, தேவதேவா மகாதேவா, சிறந்த தேவரே, நாராயண ரிஷியே, புராண புருஷோத்தம, புராணமான சனாதன பிரம்மமாக இருக்கக்கூடிய நாராயண ரிஷியே,
ஹே நாராயணரே, ஜெகதாதார, ஜெகத்துக்கே ஆதாரமாக இருக்கக்கூடியவரே, சர்வஜா, எல்லாம் அறிந்தவரே, ஸ்லாகனீய உரு சத்குணக, சிறந்த குணங்களுக்கு இருப்பிடமாக, ஸ்லாகனீய புகழப்படக்கூடிய சிறந்த குணங்களை தன்னுள் தாங்கியவரே. இப்போ நம்ம வந்து தேவ தேவ மகாதேவ புராண புருஷோத்தம ஜகத் ஆதார சர்வஜ்ஞ ஸ்லாகனீய உரு சத்குண जगतः तत्त्वम् आद्यं यत्तद्वेवद यदा ईप्सितं जायते कुत एव इदं कुतश्च इदं प्रतिष्ठितम्. ஜகதகன மூவிங்னு அர்த்தம். ஜகதி, ஜகத்தின்னா மூவர்து, நடக்கக்கூடியது, சராச்சரங்கிற அர்த்தம் தான். ஜகதக தத்துவம் ஆதியம். ஸோ இந்த மாதிரி அதான் அண்ட சராச்சரங்கள்ங்கிற மீனிங்கில் போட்டுட்டார் அவர். ஸோ அண்ட சராச்சரங்களுக்குடைய தத்துவம், ஆத்தியம் தத்துவம், முதல் மூல புருஷன் தத்துவமாக இருக்கக்கூடிய ரிஷியே, எத்தத்து மே வத யதா ஈப்சிதம். ஸோ ஆத்தியமான தத்துவம் எதுங்கிறார். அப்போ நாராயண ரிஷியை தத்துவமாக சொல்லலை அவர். நாராயணரே எது மூல தத்துவங்கிறத நீங்கள் சொல்லுங்கன்றார். அப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தேவி தான் மூல தத்துவம்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்க. யதா ஈப்சிதம், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் சொல்லுங்க, இந்த உலகத்துக்கே ஆதாரமாக, சராச்சரங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தத்துவத்தை பற்றி எனக்கு சொல்லுங்க. மேவத ஜாயத்தே குதையேவ இதம், இந்த உலகம் எங்கிருந்து தான் தோன்றுகிறது, எங்கிருந்து வருது. இதம், இதம்னா உலகம்னு அர்த்தம். ஸோ குதஷ்சா இதம் பிரதிஷ்டிதம், எந்த ஆதாரத்தில் இந்த உலகம் நிற்கிறது. ஒரு சாமான் நிற்கிறதுக்கு ஒரு பேஸ் வேண்டாமா? ஸோ எந்த ஆதாரத்தில் இந்த உலகம் நிற்கிறது, வாட் இஸ் த சப்ஸ்ட்ராட்டம் ஆஃப் ஆல் தீஸ் அப்படின்னு கேட்குறா. எந்த ஆதாரத்தில் தேவி இருக்கிறா, ஒரு காரணம் இருந்தால் தான் காரியம் வரும். அந்த காரண பொருள் யாருன்னு கேட்குறான். कुतो अन्तं प्राप्नुयात् काले कुत्र सर्वफलोदयः केन ज्ञातेन माया एषा मोहभूः नाशमाप्नुयात्. ஸோ குதோ அந்தம், எப்போ கடைசியில் லயமாகும் இது. ஸோ முடிவு எப்படி ஏற்படும்? பிராப்னியாத் காலே, அந்த காலம் முடிஞ்சிட்டு எப்படி இந்த உலகம் எல்லாம் மறையும். குத்திர சர்வ, எந்த இடத்துல போய் ஒடுங்கும், இந்த உலகம்லாம் ஒடுங்கணுமே ஒரு இடத்துல. ஸோ சர்வஃபலோதயக, அதாவது எப்போ, அதுக்கப்புறம் சர்வஃபலம், எல்லா நலன்களும் எப்படி ஏற்படும், இந்த உலகமெல்லாம் ஒடுங்கி அதுக்கப்புறம் எப்படி நல்ல எல்லா இடத்துலையும் நலன் மீண்டும் ஏற்படும். கேன ஞாத்தேன மாயா ஏஷா, மோகபூகு மாயான்றார். மோகத்தை தரக்கூடிய, நம்மளெல்லாம் மயக்கத்தில் உட்காந்து வைக்கக்கூடிய இந்த ஏஷா மாயா, இந்த மாயையாகப்பட்டது. கேன ஞாத்தேன, யாரை அறிவதால், எந்த தெய்வத்தை அறிவதால். ஸோ ஞானம் வரணும், இந்த மாயா அப்போ தான் போகும். ஸோ எதை அறிவதால் நாசமாப்னியாத், இந்த மோகம் மறையும். இந்த மாயை எப்போ விலகும்? ஞானம் வந்தால் மாயை எங்கே நிற்க முடியாது, தீபம் வந்தால் இருட்டு நிற்க முடியாது. அது மாதிரி ஞானம்ங்கிற ஒளி வந்தாச்சுன்னா மோகங்கிற இருட்டு ஓடி போயிடும். இப்போ அந்த ஒளி ஆகப்பட்டது எதுன்னு கேட்குறேன். कुतो अन्तं प्राप्नुयात् काले कुत्र सर्वफलोदयः केन ज्ञातेन माया एषा मोहभूः नाशमाप्नुयात्. कया अर्चया किं जपेन किं ध्यानेन आत्महृद्गते प्रकाशः जायते देव तमसि अर्क उदयो यथा. கயா அர்ச்சையா, யாருக்கு அர்ச்சனை பண்ணி, கிம் ஜபேன, யாருக்கு எந்த ஜபத்தை சொல்வதனால, கிம் தியானேன, என்ன தியானத்தை பண்ணணும். ஸோ எப்படி தியானம் பண்ணணும், எப்படி ஜபம் பண்ணணும், எப்படி அர்ச்சனை பண்ணணும் எல்லாம் கேட்குறார். ஆத்மஹிருத்க ஜே, தன் ஹிருதயத்தில் ஏற்படக்கூடிய, ஸோ தன் ஹிருதயத்திலேயே ஏற்படக்கூடிய அந்த தியானம் ஜபம் எல்லாம் வரணுமே தன் ஹிருதயத்தில். ஸோ ஆத்மஹிருத்தன தனக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரகாஷக ஜாயத்தே. ஸோ உள்ளுக்குள்ளேயே இருக்குது பிரகாசம், உள்ளொளி. ஸோ அந்த ஊனொளி ஒடுக்கி உள்ளொளி பரப்பின்றார் இல்லையா வள்ளலார் சொல்லும்போது, ஊனொளியெல்லாம் வெளியில் இருக்கிற உலகத்தெல்லாம் விட்டுடு, உள்ளொளி பரப்பின்றார், உள்ளுக்குள்ளே போ, உள்ளுள்ள ஒளியை பிராருங்கிறார். ஸோ பிரகாஷகா ஜாயத்தே தேவ, அந்த பிரகாசம் எப்படி ஏற்படும், எதை தியானிக்கிறதுனால அது உள் பிரகாசம் உள்ளுக்குள்ளே ஏற்படும். ஸோ தமசி அர்க்க உதயக யதா, இருட்டில் ஒரு சூரியன் புறப்பட்ட மாதிரி அந்த ஞான பிரகாசம் எப்படி ஏற்படும் உள்ளுக்குள்ளன்னு கேட்குறேன். யார்? நாரதர் நாராயணரை பார்த்து கேட்குறார். அவளுடைய கேள்வியே கம்பீரமாக இருக்கும்.
किं ज्ञानेन आत्महृत ये प्रकाशः जायते देव तमसि अर्क उदयः यथा एतत् प्रश्नोत्तरं देव ब्रूहि सर्वम् अशेषतः यथा लोकः तरेद् अन्ततमसं तु अञ्जसा एव हि ஏதத் பிரஷ்ன உத்தரம். நான் இந்த கேள்வி கேட்டிருக்கேனே, இதுக்கு உத்தரம்னா பதில் கொடுங்கோ தேவரே நாராயணரே. ப்ரூஹி சர்வம் அசேஷத்தக, மிச்சமில்லாமல் எல்லாத்தையும் சொல்லணும். நீங்கள் தேவியை பற்றி என்னென்ன தெரியுமோ எல்லாமே எனக்கு தெரியணும், யாரை பூஜை பண்ணணுங்கிற. ஸோ யதா லோகக தரையத்து, இந்த லோககன்னு இங்கே லோகத்தில் உள்ள மக்கள் ஜந்துக்கள் எல்லாமே அந்த தமசம் தரையத்து, இருட்டு. இந்த சம்சாரங்கிறது ஒரு இருட்டு. இந்த இருட்டை பாடுங்கடல் சொல்கிறா இல்லையா, அதை எப்படி தரையத்துன்னு தாண்டுவார்கள். இந்த இருளிலேருந்து எப்படி இந்த ஒளிக்கு போவார்கள், அதை சொல்லுங்க. அஞ்சசா ஏவ, அது ஈஸியாக போகணுமா, கஷ்டப்படக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் அந்த ஞானத்தை அடையக்கூடாது. ரொம்ப ஈஸியாக எப்படி அடைய முடியும்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன். व्यास उवाच एवं देवर्षिणा पृष्टः प्राचीनः मुनिसत्तमः नारायणः महायोगी பிரதிநத்ய வச்சோ அப்ரவீத். இப்போ வியாசர் ஜனமேஜயன் சொல்கிறார். இப்படி நாரதர் சொல்கிறத சொல்கிறதெல்லாம் இப்போ வியாசர் சொல்லிட்டு இருக்கார் ஜனமேஜயன்ட்ட. ஸோ ஏவந்திரி தேவர்ஷினா பிருஷ்டக, இப்படி தேவரிஷியாகப்பட்ட நாரதரால் கேள்வி கேட்கப்பட்ட பிராச்சீன முனிசத்தமக நாராயணக, பழமையான ஆதி ரிஷியான நாராயண ரிஷியாகப்பட்டவர், மகா யோகியாகப்பட்டவர், பிரதிநந்தியா கேள்வியிலே ரொம்ப ஆனந்தப்படுறார். நல்ல கேள்வி கேட்குறார். எனக்கு கேள்வியே நல்லா இருந்தால் தான் பதில் சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அப்படி சந்தோஷப்பட்டு வச்சோ அப்ரவீத்து, பதிலை சொன்னார். யார்? நாராயண ரிஷி நாரதத்தை சொல்கிறார். இப்போ श्रीनारायण उवाच शृणु देवर्षिवर्य अत्र जगतः तत्त्वम् उत्तमं येन ज्ञातेन मध्यः हि जायते न जगत्प्रमे. கேளுப்பா தேவர்ஷியே, சுணு கேளு. அத்த ஜகதக தத்துவம் உத்தமம், இந்த உலகத்தினுடைய தத்துவம் எப்படி, ஆதி புருஷனே ஆறு எதனால் தாங்கப்படுகிறது, இதெல்லாம் சொல்கிறேன் நான். ஏன ஞானேன, அந்த ஞானம், அந்த நாலேஜ் கிடைச்சா மர்த்தியக மனிதனாகப்பட்டவன், ஜகத் பிரமே ந ஜாயத்தே, சுழலும் இந்த உலகத்தில் பிரமம், பிரமத்தின்னு அது சுற்றுறது, இந்த உலக சுழற்சி, திருப்பி ஜனனம் மரணம் இப்படி சுழல். இந்த சுழல்ல ந ஜாயத்தே, பிறக்க மாட்டான், மோட்சத்தை அடைந்து விடுவான், திரும்பி வரமாட்டான். அந்த ஞானம், அப்பேற்பட்ட ஞானத்தை உனக்கு நான் இப்போ சொல்ல போறேன்றார் நாராயணர். ஸ்ரீ நாராயண உவாச்ச ஸ்ருணு தேவர்ஷிவர்ய அத்ர ஜகதः தத்வம் உத்தமம் येन ज्ञातेन मध्यः हि जायते न जगत्प्रमे. राधे कृष्ण. जगतः तत्त्वम् इति एव देवी प्रोक्ता मयाभिः ऋषिभिः देवगन्धर्वैः अन्यैश्च अपि मनीषिभिः. ओके. जगतः तत्त्वम् इति एव देवी, हे देवी தேவி ஜகதக தத்துவம் அப்படி எடுக்கலாம். தேவியாகப்பட்டவள் தான் ஜகத்துக்கு ஆதாரம், அவள் தான் உண்மையான தத்துவம், மூலப்பொருள் அவளே தான். இது ஏவ மயாபி புரோக்தா, நானும் அதை தான் சொல்கிறேன்ப்பா, நாராயணன் சொல்கிறேன். நானும் அதே தான், இப்படி தான் எல்லாரும் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அதையே சொல்கிறேன். தேவி தான் ஜகத்துக்கெல்லாம் ஆதாரம்னு நானும் சொல்கிறேன். ரிஷிபிகி தேவகந்தர்வைகி புரோக்தான்னு எடுத்துக்கலாம். ரிஷிகள், தேவர்கள், கந்தர்வர்கள், அப்புறம் அந்நேஷாபி மனிஷிபிகி, நல்ல புத்திசாலிகள். ஸோ புத்தி உடையவர்கள் எல்லாருமே தேவிதான் ஆதாரம்னு சொல்கிறார், நானும் அதையே சொல்கிறேன். जगतः तत्त्वम् इति एव देवी प्रोक्ता मयाभिः ऋषिभिः देवगन्धर्वैः अन्यैश्च अपि मनीषिभिः. सा जगत्सृजते देवी तया च प्रतिपाल्यते तया च नाश्यते सर्वम् इति प्रोक्तं गुणत्रयात्.
ஸோ ஜெகத் சிருஜத்தை அவளே தான் சிருஷ்டி பண்ணுறாள், அந்த தேவியே தான் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணுறாள். தயாச்ச பிரதிபாலியத்தை அவள் தான் ரட்சிக்கிறாள், காப்பாற்றுகிறாள். தயாச்ச நாஷ்யத்தை எல்லாம் நாசமடைகிறதுக்கு பிரளயம் வரத்துக்கும் அவளே தான் காரணம். சர்வம் இது. ஸோ சர்வம் நாஷ்யத்தை எல்லாத்தையும் அழிக்கிறான்னு அர்த்தம். பிரளயத்தில் எல்லாத்தையும் தன்னோட வயத்தில் கொண்டு வச்சுடுவாள். ஸோ அவளே தான் எல்லாம் பண்ணுகிறாள். இது புரோக்தம் குணத்ரயாத். எதனால் இதெல்லாம் பண்ணுறா? 3 குணங்களினுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவள் இதெல்லாம் பண்ணுறா. மாயா ரூபிணியாக அவள் இதை செய்கிறாள். सा जगत्सृजते देवी तया च प्रतिपाल्यते तया च नाश्यते सर्वं इति प्रोक्तं गुणत्रयात्. ஸோ குணத்திரயத்தை எடுத்து அவளே பண்ண மாட்டா. அவள் குணத்திரயத்தில் 3 பேரை உண்டாக்கிடுவா. பிரம்மா விஷ்ணு சிவன் உண்டாக்கிடுவா. அவளை வச்சுட்டு காரியத்தை நடத்திப்பா. அதான் அர்த்தம். குணத்திரயம்னு சொன்னானே ரஜோ குணத்துக்கு அதிபதியாக பிரம்மாவை சிருஷ்டிச்சிடுவாள். உடனே பிரம்மா அதை வேலையெல்லாம் எடுத்துப்பார். அப்படி சிருஷ்டி ஸ்திதிலயத்தை அவள் பண்ணுறா. तस्याः स्वरूपं वक्ष्यामि देव्याः सिद्धऋषि पूजितं स्मरतां सर्वपापघ्नं कामदं मोक्षदं तथा. ஸோ தஸ்யாக அவளுடைய தஸ்யாக தேவியாக அந்த தேவியுடைய அந்த ரூபத்தை நான் வர்ணிக்கிறேன். வட்சியாமி நான் சொல்கிறேன். சித்தா ரிஷி பூஜிதம். சித்தர்கள்லாம் அந்த தேவி தான் பூஜிக்கிறா, ரிஷிகள்லாம் அந்த தேவி தான் பூஜிக்கிறா. அப்பேற்பட்ட அவளுடைய ஸ்வரூபத்தை நான் இப்போ சொல்கிறேன். ஸ்மரதாம், அதை நினைச்சாலேயே சர்வ பாபக்னம், அந்த தேவியோட சொரூபத்தை மனசில் நினைச்சா கூட போரும், எல்லா பாபமும் அழிந்து விடும். கணம் கொல்வது, பாவங்களை கொல்வது. காமதம், நீ கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது. காமதம், விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியது. மோட்சதம், மோட்சத்தையே அளிக்கக்கூடியது தேவியோடைய ரூபம். அதை நினைச்சாலே போரும், எல்லாம் கிடைக்கும்ன்ற. तस्याः स्वरूपं वक्ष्यामि देव्याः सिद्ध ऋषिः पूजितं स्मरतां सर्वपापघ्नं कामदं मोक्षदं तथा. मनुः स्वायम्भुवः तु आद्यः पद्मपुत्रः प्रतापवान् शतरूपापतिः श्रीमान् सर्वमन्वन्तर अधिपः. ஸோ ஸ்வயம்புவகா மனுகு. யார்? ஸ்வயம்புங்கிற பிரம்மாட்டிருந்து வந்தவர் ஸ்வயம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, முதல் மனு. ஸோ ஸ்வயம்புனுக்கு ஆத்திய மனு, அவர் தான் முதல் மனு. பத்மபுத்திரகன் யார்? பத்மபுத்திரன் யார்? பத்மத்தில் தோன்றிய பிரம்மா. ஸோ பிரம்மாவுடைய புத்திரனாக ஸ்வயம்பு மனு வந்தார் இல்லையா, அவர் தான் முதல் மனு. பிரதாபவான், ரொம்ப பிரதாபம் நிறைந்தவர், சிறந்த புகழோடு இருந்தவர். சதரூபா பதி, அவருடைய மனைவி தான் சதரூபா. சதரூபாவினுடைய கணவர். ஸ்ரீமான், ஸ்ரீ பொருந்தியவர். சர்வ மன்வந்தர அதிபக. ஸோ எல்லா மந்திரத்துக்கும் மன்வந்தர அதிபம். அதிபன் தலைவன். முதல் தலைவராக மனுவாக ஸ்வயம்பு மனு முதல் மனுவாக வந்தார். மன்வந்தர அதிபனாக வந்தார். मनुः स्वायम्भुवः तु आद्यः पद्मपुत्रः प्रतापवान् शतरूपापतिः श्रीमान् सर्वमन्वन्तर अधिपः. சர்வ மன்வந்தரன்னு எல்லா மன்வந்தரங்களுக்கும் அதிபன்னு சொல்லும்போது 14 மன்வந்தர்களும் தலைவராக இருந்திருக்காரு. முதல் மனு அவ்வளோ லாங் பீரியட் இருந்து காரணம் எடுத்துக்க வேண்டியதான். சமஸ்த மன்வந்தர அதிபகான்னு சொல்லும்போது. स मनुः पितरं देवं प्रजापतिम् अकल्मषं मह्या पर्यतरत् पूर्वं तम् उवाच आत्मभूः सुतं. பிதரம் தேவம், அப்பா யார்? பிரம்மா. பிரஜாபதி தேவம், பிரஜாபதி தெய்வமான அந்த பிரஜாபதியான அந்த பிரம்மா. ஸோ அவரை அந்த மனு பிரஜாபதியும் அகல்மஷம், குற்றமற்றவர். பிரம்மா பற்றியெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறதுங்க. அவர் அப்பாவாக இருக்கார், தேவனாக இருக்கார், பிரஜாபதியாக இருக்கார், குற்றமற்றவராக இருக்கார். அப்போ ஏற்பட்ட அந்த பிரம்மாவை பக்தியா பரியச்சரத்து யார்? இந்த மனு, இந்த ஸ்வயம்பு மனு. அந்த ஸ்வயம்புவாகப்பட்ட பிரம்மாவை ரொம்ப சேவை பண்ணுறார். அப்பாவுக்கு நல்ல சேவை பண்ணுறார். பரியச்சரத்துன்னா சேவை பண்ணுறது. பூர்வம், முன்னாடி. தம் உவாச்ச ஆத்மபூகு சுதம், அப்படிப்பட்ட சேவை பண்ணக்கூடிய பிள்ளையை பார்த்து, சுதம் அந்த பிள்ளையை பார்த்து, ஆத்மபூகு தானே தோன்றியவர் பிரம்மா, அந்த பிரம்மா சொன்னார். பிள்ளையை பார்த்து பேசுகிறார் இப்போ பிரம்மா. मनुः पितरं देवं प्रजापतिम् अकल्मषं प्रत्यापद्य च तत्पूर्वं तम् उवाच आत्मभूः सुतम्. पुत्रपुत्रत्वया कार्यं देवी आराधनमुत्तमं तत्प्रसादेन ते तात प्रजासर्गः प्रसिद्ध्यति. புத்திர ஏ புத்திரா ஸ்வயம்பு கேளு. துவயா காரியம் தேவி ஆராதனை உத்தம். நீ பண்ணணும்ப்பா.
தேவியை ஆராதிக்க வேண்டும். பிரம்மா சொல்கிறார் பிள்ளையை பார்த்து, சுவாயம்பு மனுவை பார்த்து சொல்கிறார், நீ தேவியை ஆராதிக்க வேண்டும், உத்தமமான தேவியை ஆராதனம் பண்ணணும். தத் பிரசாதேன அவளுடைய ஒரு அருளால் தே தாத்தா குழந்தாய் பிரஜா சர்க்கா பிரசித்தியதி. அப்போ தான் உன்னால் சிருஷ்டி பண்ண முடியும். ஏன்னா மனுதானே முதல்ல சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அதனால் அவளுடைய ஆராதனை பண்ணினால்தான் உன்னால் சிருஷ்டி பண்ண முடியும் அப்படின்னு சுவாயம்பு மனுவை பார்த்து அப்பா பிரம்மா சொல்கிறார். புத்திர புத்திர த்வயா காரியம் தேவி ஆராதனம் உத்தமம் தப்தசாதேன தே தாத்த பிரஜா சர்க்கः பிரசித்யதி. एवमुक्तः प्रजा स्रष्टा मनुः स्वायम्भुवः विराट् जगद्योनिं तदा देवीं तपसा तर्पयत् विभुः. இவ்வாறு சொல்லப்பட்ட ஏவமுக்தக அப்பாவால் இப்படி சொல்லப்பட்ட அந்த மனு பிரஜாஸ்ரஷ்டா மனு, அதாவது பிரஜைகளை சிருஷ்டிக்கக்கூடிய அந்த மனுவாகப்பட்டவர் சுவாயம்பு, அவர் பேர் தானே சுவாயம்புன்னு சொல்கிறோம். சுவாயம்பு மனு விராட் ஜகத் யோனிம் ததா தேவீம், அதாவது ஜகத்துக்கெல்லாம் யோனி யார்? பீஜம் யார்? பீஜப்பிரதா பகவான் புருஷன். அந்த புருஷனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மாயை யோனி. அந்த யோனியாகப்பட்ட அந்த தேவி தான் யோனி, மாயை, மூல பிரகிருதி, என்னெல்லாம் பேர் அவளுக்கு. ஸோ அப்படி அந்த ஜகத்துக்கெல்லாம் யோனியாக இருக்கக்கூடிய அந்த தேவியை தபசா தர்ப்பயத்து பிரவிபு, தான் தபசு பண்ணி அவளை திருப்தி பண்ணினார் அந்த சுவாயம்பு மனு. मुक्त प्रजा श्रेष्ठा मनुः स्वायम्भुवः विराट् जगद्योनिं तदा देवीं तपसा तर्पयत् विभुः. स्रष्टा मनुः तुष्टावदेवीं देवेशीं समाहितमतिः किल आद्यां मायां सर्वशक्तिं सर्वकारणकारणम्. சர்வகாரண காரணம், எல்லா காரணங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது. ஸோ எல்லா சிருஷ்டிக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த அவளுக்கு அதை சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மாவுக்கும் காரணமாக இருக்கான்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னா பிரம்மா வச்சு சிருஷ்டி பண்ணான்னு சொல்லலாம். ஸோ அப்படி அப்போ பிரம்மா வந்து சர்வகாரண காரணம், அந்த எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய தேவியை தேவ ஈஷியும், தேவர்களுக்கெல்லாம் ஈஷியாக இருக்கக்கூடிய தலைவியாக இருக்கக்கூடிய தேவியை சமாஹிதமதி ஒருமுகப்பட்ட மனசோடு தபஸ் பண்ணுறார் யார்? மனு. துஷ்டாவ அவளை திருப்திப்படுத்தினார், ஸ்துதி பண்ணினார் இல்லையா? தபஸ்னால திருப்திப்படுத்தினார்னு எடுத்துக்கணும். இங்கே துஷ்டாவான்னு சொன்னால் என்ன? தபஸ் பண்ணுறார் அவர் ஜெபிக்கலை, ஸ்துதி பண்ணல, அவர் தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். அதனால அவளை சந்தோஷப்படுத்தினார், திருப்திப்படுத்தினார். யாரை? ஆத்யாம் முதலாக இருக்கக்கூடியவள், மாயா ரூபிணியான அவளை, சர்வசக்தி எல்லா சக்திக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவளை, அப்படி காரணங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவளை அவர் திருப்தி பண்ணினார். யார்? சுவாயம்பு மனு. देवीं देवेषु समाहितं मतिः किल आद्यां मायां सर्वशक्तिं सर्वकारणकारणम्. ஓகே, காரணமாக இருக்கக்கூடியவள் அர்த்தம். அண்ட் துஷ்டாவான்னு சொன்னால் இங்கே ஸ்துதின்னு தான் வருது. ஏன்னா பின்னாடியே மனு ஸ்துதி பண்ணுறாரு. இப்போ நமஸ்தே நமோ நமஸ்தேன்னு ஆரம்பிச்சு விட்றாரு. அப்போ ஸ்துதியும் பண்ணுறாரு அவர். मनुरुवाच नमो नमस्ते देवेशि जगत्कारणकारणे शङ्खचक्रगदाहस्ते नारायण हृद आश्रिते. நமோ நமஸ்தே தேவேஷி, தேவருக்கு தலைவியே, எல்லாருக்கும் தலைவியே, உனக்கு நமஸ்தே. ஜகத்காரண காரணே, ஜகத்துக்கெல்லாம் ஆதி காரணமாக இருக்கக்கூடியவளே. ஜகத்காரணன் யார்? ஸ்ருச்சிகர்த்தா. இப்போ நாராயணன் எடுத்துனோம்னா நாராயணனுக்கும் மேலாகப்பட்ட இருக்கக்கூடிய தலைவி அவள். ஸோ சங்க சக்கர கதா ஹஸ்தே, கையில் அவளுக்கும் சங்கு சக்கரம் கதை எல்லாம் இருக்குது. நாராயண ஹிருத ஆஷிதே. ஸோ நாராயண ஹிருதயத்தில் இருந்து கொண்டு சிருஷ்டி பண்ணுறா. அதனால நாராயண ஹிருத ஆஷிதே, நாராயண ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவளே. மனுர்வாச்ச நமோ நமஸ்தே தேவேஷி ஜகத்காரணகாரணே சங்கசக்கர கதாஹஸ்தே நாராயண ஹிருத ஆஸ்ரிதே. वेदमूर्ते जगन्मातः कारणस्थानरूपिणी
वेदत्रय प्रमाणके सर्वदेवनुते शिवे. ஸ்துதிங்கிறதுனால இங்கே நிறைய பேர் தான் வரப்போகுதுங்க. வேதமூர்த்தியே, வேதத்துக்கெல்லாம் மூர்த்தி வடிவமாக இருக்கக்கூடியவளே, ஜெகன்மாதக ஜெகத்துக்கு அம்மாவே, காரணஸ்தான ரூபிணி, அதாவது எல்லா இடங்களையும் ஏற்படுத்தக்கூடியவள் இல்லையா. எந்த காரணத்தோடு யாரை நியமிக்கணுமோ அந்தந்த காரணத்தோடு அந்தந்த ஆளுகளை நியமிக்கக்கூடியவள் காரணஸ்தான ரூபிணி. ஸோ நெய்ம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்னு ஜென்ரலாக சொல்லிடலாம். ஸோ ஒரு நெய்மோடு ஃபார்மோடு எல்லாரையும் அந்த ரூபத்தோடையும் சகுன வடிவமாக இருக்கக்கூடியவளே, வேதத்ரய பிரமாணஜே, அதாவது வேதத்தோ 3 வேதங்கள், ஏன்னா மெயினாக 3 வேதம் தான், அதர்வண வேதத்தை ஜென்ரலாக சேர்த்துக்க மாட்டான். ஸோ ரிக் யஜு சாம அப்படி 3 வேதங்களுக்கும் ப்ரூஃபாக அது காட்டக்கூடிய பரம் தெய்வமாக இருக்கக்கூடியவளேன்னு அர்த்தம். சர்வதேவனுதே, எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுபவளே, சிவே மங்களத்தை அருள்பவளே, எல்லாம் பேராவே வரும் வரிசையா. வேதமூர்த்தே ஜெகன்மாதக ஆவண்ணஸ்தான ரூபிணி வேதத்ரய பிரமாணஜே சர்வதேவனுதே சிவே. माहेश्वरि महाभागे महामाये महोदये महादेव प्रिय आवासे महादेव प्रियंकरी. மாகேஸ்வரி, மகேஸ்வனுடைய மனைவியாக இருக்கக்கூடியவளே மாகேஸ்வரி, மகாபாகிய மகாபாகியமுடையவளே, மகாமாயே, எல்லாம் மாயை, பெரிய மாயை அவள் தான். மகா உதய, எல்லாருக்கும் மேன்மை தரணும்னு தேவி தான் வரணும், அதனால் மகோதயம் அவள், எல்லாருக்கும் மேன்மை கொடுக்கக்கூடியவளே. மகாதேவ பிரிய ஆவாசே, அதாவது மகாதேவனுடைய பிரியமான இருப்பிடம், மகாதேவனோட பாதி பாகத்தையே கொடுத்துட்டார் தேவிக்கு. ஸோ மகாதேவனுக்கு பிரியமான இருப்பிடத்தை உடையவளே, மகாதேவ பிரியங்கரி, மகாதேவனாகப்பட்ட சதாசிவனுக்கு பிரியத்தை செய்யக்கூடியவளே. மாகேஸ்வரி மகாபாகே महामाये महोदये महादेव प्रियवासे महादेव प्रियंकरी. गोप इंद्रस्य प्रिये जेते महानंदे महोत्सवे महामारी भयहरे नमो देवादि पूजिते. கோப இந்திரன் யாரு? கிருஷ்ணர். ஸோ கோபேந்திரஸ்ய பிரியே, ஸோ கோரக்ஷணகனாக இருந்தார் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கு பிரியமானவளே, ஜேஷ்டனும் மூத்தவளே, எல்லாருக்கும் மூத்தவளே, மகா ஆனந்தே, ஆனந்தத்தை கொடுப்பவளே, மகா உற்சவம், தேவியை பார்க்கறதுக்கே உற்சவமாக இருக்குது. ஸோ மகாமாரி பயகரே, மகாமாரி முதலிய அந்த எல்லாம் இது வந்தது நம்மளுக்கு இப்போ கோவிடு, இது மாதிரி மகாமாரியெல்லாம் வருதே, அதுக்கெல்லாம் பயத்தை நீக்கக்கூடியவளே, தேவியை நினச்சா போகிற அந்த பயம் கிடையாது, பயத்தை நீக்குபவள். நமோ தேவாதி பூஜிதே, தேவர்களால் பூஜிக்கப்பட்டவளே உனக்கு நமஸ்காரம். गोप इंद्रस्य प्रिये ज्येष्ठे महा आनंदे महा उत्सवे महामारी भयहरे नमो देवादि पूजिते. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. ஸோ எல்லா மங்களுக்கும் மங்களத்தை அளிக்கக்கூடியவள், சர்வ மங்கள மாங்கல்யம், மங்களத்துக்கெல்லாம் மங்கள ரூபிணியாக இருக்கக்கூடியவள் சிவேனாலும் நமக்கெல்லாம் ஆனந்தத்தை மங்களத்தை தரக்கூடியவள், சிவனாலும் மங்களம் தான். ஸோ சிவேன்னு இன்னொரு அர்த்தம், சிவனுடைய மனைவியாக இருக்கக்கூடியவள் சிவே அப்படின்னு சொல்லலாம். சர்வார்த்த சாதிக்கை, எல்லாம் கேட்குறதையெல்லாம் சாதிச்சு கொடுப்பவள். நம்ம கேட்கும்போது அர்த்த சாதிக்கிற புருஷார்த்தங்கள்னு எடுக்கலாம். 4 புருஷார்த்தங்களை தேவிகிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்டோம்னா அவள் கொடுப்பள். தர்ம அர்த்த காம மோட்சம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள். சரண்யே, சரணாகதின்னு அவள்கிட்ட போயிட்டோம்னா அவளுக்கு சரணத்தை கொடுக்கக்கூடியவளே. திரையம்பகே, முக்கண்ணியே, 3 கண்களை உடையவளே. கௌரி என்ற பெயருடையவளே. நாராயணி நமோஸ்துதே, நாராயணனுடைய சிஸ்டர் இல்லையாவா, நாராயணின்னு அவளுக்கு பேர். நமோஸ்துதே, உனக்கு நமஸ்காரம். सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. यतश्च इदं यया विश्वं भूतं प्रोतं च सर्वदा चैतन्यम् एकम् आद्यन्तरहितं तेजसां निधिं. யதச்ச இதம், எதிலிருந்து இந்த உலகம் வந்ததோ, விஸ்வம் இந்த உலகம், ஓதம் புரோதம் ச சர்வதா, எதில் இது ஊடுபாவு மாதிரி இது நெய்யப்பட்டிருக்கிறதோ, இப்படி நூல் நெய்வன் இல்லையா, குறுக்கு நூல் நெடுக்கு நூல்னு இப்படி நெய்வன் இல்லையா, அதான் ஊடுபாவுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எவளிடத்தில் இந்த உலகமே நெய்யப்பட்டிருக்கிறதோன்னு என்னது, அவளே தான் உலகம். ஸோ எவளிடத்தில் இந்த உலகமே அப்படி நெய்யப்பட்டிருக்கிறதோ, சர்வதா எப்பொழுதும், சைத்தன்யம் உள்ளுக்குள்ளே சித் ஸ்வரூபியாக இருந்துட்டு ஆட்டுவிக்கிறாளோ,
ஏகம் ஒன்று தான், ரெண்டாவது கிடையாது, அத்வைதம். அவள் ஒருத்தி தான் இருக்கா. ஆத்தியந்தரகிதம், ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அவளுக்கு ஆரம்பம் எங்க முடிவு எங்கன்னு சொல்ல முடியாது. தேஜசாம் நிதிம், எல்லாருக்குள்ளேயும் தேஜஸ், அந்த ஒரு தேஜஸ் அக்னி, அந்த ஞானம், அந்த ஞானத்தோடையே நிதியாக இருக்கக்கூடியவளே உனக்கு நமஸ்காரம்னு சொல்றாங்க. यतश्चैदं यया विश्वं भूतं प्रोतं च सर्वदा चैतन्यं एकम् आद्यन्तरहितं तेजसां निधिम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.